வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடி வந்தீரே. தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீர் போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். சந்தோஷமாய் காணப்படுவோம். தேடி வந்த தெய்வத்தை நம்முடைய நாவினாலே அறிக்கை செய்த துதி ஆராதனை செய்வோம். தேவன் மத்தியில் வாசம் பண்ணுகிறார், அவர் கிருபை மத்தியில் இருக்கின்றது. குளையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன், உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீர் போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவிலே கரு உருவாக்கும் முன்னே கண் கொண்ட தெய்வம், கண் கண்ட தெய்வம், உலக தோற்றத்திற்கு முன்னாலே உன்னை தேடி வந்த தெய்வம், உன்னை தெரிந்து கொண்ட தெய்வம். எஸ் என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உங்கள் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உங்கள் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயில் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே ஆயில் முழுவதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் எங்கோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில்
மாறாதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. இப்பொழுது அன்பு மகன் கிருபா இந்த ஆராதனை நடத்தி உங்களை ஆவிக்குள்ளாக நல்ல ஒரு ஆராதனை நடத்துவார்கள். சில நிமிடங்கள் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். நமக்கு எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you, mighty God. Hallelujah. அழைத்தவர் தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்டு இதுவரை நடத்தின தெய்வம். அழைத்தவர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்தி செல்வார். அவர் அழைத்த அழைப்பும் தேவனுடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளே. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுமா. கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமென். அழைத்தவரே நடத்திடுவார். நம்பினவர் நான் அறிவேன். உம்மைக்கென்று நன்றியுடன் துதித்திடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று நன்றியுடன் துதித்திடுவேனா. நன்றியுடன் துதித்திடுவே. என்னோடு சேர்ந்து சொல்லுவோமா. நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று நன்றியுடன் துதித்திடுவேனா. நன்றியுடன் துதித்திடுவேன். நம்முடைய ஊழியத்திலே அநேக பேரை நம்பி அவர்கள் இதை செய்வார்கள், இவர்கள் இதை செய்து முடித்து விடுவார்கள் என்று அடுத்தவரையே நம்பி நம்முடைய ஊழியத்திலே நிறைய விஷயங்களை இழந்திருப்போம். ஆனாலும் நம்மை முடிவு பரியந்தம் நடத்துகிற தெய்வம் உண்மையாக நம்முடைய ஊழியத்திலே தோளின் மேலே சுமந்து இதுவரை நடத்தின தெய்வத்திற்கு கரங்களை தட்டி நம்பினவர் மறுதளித்தார். நண்பனவன் சதி நினைத்தார். நம்பினவர் மறுதளித்தார். நண்பனவன் சதி நினைத்தார். நல்லவரை பகைத்துவிடும் நன்றியில்லா உலகம் இது. நல்லவரை பகைத்துவிடும் நன்றியில்லா உலகம் இது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அழைத்தவரே நடத்திடுவார். நம்பினவர் நான் அறிவே. பச்சை மரம் அவருக்கு எத்தனை பாடுகள் என்று சொன்னார். இந்த ஊழியத்தில் அழைத்து நம்மை உறுதிப்படுத்தின தெய்வம் அந்த பட்டமரம் இந்த பட்டமரம் எத்தனை பாடுகள். இந்த பாடுகளில் மத்தியிலும் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தின தெய்வத்திற்கு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. பச்சை மரம் உந்தனுக்கு பாடுகளே வழியானா. இந்த பட்டமரம் எங்களுக்கு பாருலகம் என்ன செய்யும். பட்டமரம் எங்களுக்கு பாருலகம் என்ன செய்யும். அந்த தேவாதி தேவனை நம்மோடு இருக்கும் பொழுது இந்த பாருலகம் நமக்கு என்ன செய்து விட முடியும். அழைத்தவர் முடிபரியந்தம் நடத்தி செல்வார். அவருடைய கிருபையினாலே எல்லாம் ஆகும். உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெற செய்ய வல்லது அவருடைய கிருபை. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுமா. அந்த கிருபை இல்லாம வாழ முடியாத. உங்களுடைய சத்தம் அதிகமா இருக்கணும்.
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் என்னோடு சேர்ந்து உங்க கிருபைதானையா. முடியாதையா வாழ தெரியாதையா. முடியாதையா வாழ தெரியாதையா. 4 பக்கமும் நம்முடைய ஊழியத்திலே நெருக்கப்பட்டு சொந்த விசுவாசிகளும் நம் நம்பினவர்களும் நம்மை மறுதளித்த பொழுது, எப்பக்கம் நெருக்கப்பட்ட பொழுது கிருபையின் மேலே கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் என்பதாக நம்மளுடைய கொம்புகளை உயர்த்தின தெய்வத்திற்கு கரங்களை தட்டி கடைசியாக ஒருவரே பாடுவோம் எல்லோரும் சேர்ந்து. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்து மான்களின் கால்களை போல பலமாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடமாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலோ நீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலோ நீரே. உங்க கிருபை இல்லாம உன்னை அழைத்த தெய்வம் என்றும் உண்மையுள்ளவர், அவர் ஒரு போதும் கைவிடாமல் பாதுகாப்பவர். உரைத்த வாக்கின் படியே அவர் உன்னை நடத்துவார். ஐயா அடைக்கல ராஜா அவர்களை, உரைத்த வாக்கின் படியே அவர் உங்களை நடத்துவார். நீங்கள் கரை சேர ஒரு நாள் பரலோகில் நிறுத்துவார். நீர் அழைத்த அழைப்பு கிருபை வரமும் மாறாதது. இந்த வானம் பூமி மாறினாலும் அழியாதது. கரங்களை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து பாஸ். பக்கத்துல நல்லவர் உட்காருங்க. கத்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பராக. முக்கியமான நல்ல ஒரு நேரத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே பின்னாடி வந்தவர்கள், அதனாலதான் முன்னாடி சொல்லுவாங்க, முன்னாடி வந்தவர்கள் முன்னாடி வந்து உட்காருங்க, பின்னாடி வந்தவங்க பின்னாடி உட்காருவாங்கன்னு சொல்லி. கத்த நல்லவர். பேசலாம். அல்லேலூயா. பேசலாம். கத்த நல்லவர். பேசலாம். அல்லேலூயா. பேசலாம். பேசலாம். அல்லேலூயா. பேசலாம். கத்த நல்லவர். ஆமீன். இப்பொழுது நம்முடைய இந்த WM அதனுடைய காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். நம்முடைய திருவாரூர் மாவட்டத்துக்காகவும் வந்திருக்கிற இந்த நடக்கிற இந்த கூட்டத்தை கதை ஆஸ்வதிக்கும்படி அருமையான ஐயா அடைக்கல் ராஜையா அங்க விரும்பினது போல ஊழியக்காரர்கள் வந்து இந்த சபை ஆண்டு விழாவை ஆஸ்வதிக்கப்படும் சொல்லி அவங்க விசுவாசித்தார்கள். அதே போல நிச்சயமாகவே அடுத்த பரிமாணத்துக்குள்ள ஆஸ்வாதக்கத்தை கொண்டு போவார். இந்த காரியங்களுக்காக பசுமத்திற்கு பசு பாலா வந்து ஜெபம் பண்ணுவார்கள். சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசத்தில் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பன், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் கூட சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே உடைய சமூகத்துல வருகிறோம். இந்த நல்ல நாளில் ஆண்டவரே, தர்மையான ஆண்டு விழாவை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கத்த நடத்தி வந்ததானே ஆண்டவரே சோதரம் தகப்பனே, நல்ல கிருபை இரக்கத்துக்காக தயவுக்காக இந்த ஊழியத்தின் மேல நீங்க வைத்திருக்கிற ஆமேன் சோத்திர பறந்து விரிந்த தரிசனத்திற்காக உடைய திட்டத்திற்காக சோத்தரிக்கிறோம். ஐயா தகப்பனே, உடைய ஊழியர்களாக நாங்கள் இணைந்து மனதார ஆண்டவரே இந்த அப்பா திருச்சபையை ஆண்டவரே நம்முடைய தாசன மனைவி பிள்ளைகளை ஊழியங்களை விசுவாச குடும்பங்களை நாங்கள் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொன்னவர். இந்த ஊழியம் ஆண்டவரை சுகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. பறவை பாய்கிற ஆராய் மாறுவதாக ஆண்டவருடைய எல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே விஸ்தாரமாவதாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக கூட நாள் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதான ஆண்டவரை சோத்திர தரிசன தலைவர்களுக்காக சோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. பல தடைகளை தாண்டி இந்த நாளில் எங்கள் மாவட்டத்துல ஆண்டவரை சோத்திரம் இந்த தரிசனத்தோடு கூட நல்ல நோக்கத்தோடு ஊழியக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்கிற அப்போ அப்படிப்பட்ட பாரத்தோடு வந்திருக்கிற தலைவர்களுக்காய் நாங்கள் சோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை தரிசனத்தை நாங்கள் உள்வாங்க புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. விதமான எல்லா காரியங்களும் கர்த்தருடைய ஆவியனுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். காணிக்கை கொடுப்பதுதான் மிகுந்த ஒரு ஆசுவாதம். ஆனா இந்த நாட்கள் கூட நீங்க காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. அருமையான ஐயா வீட்டு ஆபிரகாம் ஐயா கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, மறுபடியும் ஒரு பாடல், ஒரு குற்றம் கூட செய்யாத அந்த பாடலை நீங்க பாடுங்க. இது பல ஸ்டேட்டுக்கு போயிட்டு பல இடத்த உள்ளத்தை தொட்ட பாடல். அதனால மறுபடியும் இந்த பாடலை பாடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால மறுபடியும் அருமையான ஐயா அந்த பாடலை பாடுவாங்க. நீ கத்துக்கண்டு காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. கத்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பையன் தேங்க்யூ பாஸ்டர். இங்கே கரங்களை எடுத்து வைத்திருக்கிற பொழுது அதற்காக ஜெபித்துக் கொள்வார். அல்லேலூயா. முன்னாடி ஜெபிச்சலாமே. எஸ், வேதம் சொல்லுகிறது, பாவத்தை ஏறெடுத்து பார்க்காத சுத்த கண்ணன் இயேசு மட்டுமே. அல்லேலூயா. மலையாளத்தில் இப்படி சொல்லுகிறது, தெய்வம் தெட்டு ஒண்ணும் செய்துட்டில்ல, அதான் தெய்வம். அல்லேலூயா. எஸ், நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும்போது அவர் மேல எவ்வளவு குற்றம் சுமத்துகிறார்கள். ஒருவராலும் ராஜா கூட சொல்லிட்டான், அப்படி ஒரு பாவத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கல. என்ன நீங்க சொல்றீங்க? ஆனா உங்க இஷ்டப்படி சொல்லுங்க. ஆனா ராஜா சொல்லி இருக்கலாம், செய்யாதீங்க பண்ண அதிகாரம் உண்டு, ஆனா ஜனம் வேணும் முகதாட்சணை பண்ணனா, அதனால நீங்க என்ன மாச்சு பண்ண சொல்லி அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. எஸ், அல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். கடலின் மீது தரையை போல கடந்த
மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். அவர் குற்றம் கூட, அவர் குற்றம் கூட, அவர் குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். Yes. எல்லாம் தெரிந்த, எல்லாம் அறிந்த, எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்கு உரியவர், ஒரே ஒரு தெய்வம். எல்லாம் தெரிந்த, எல்லாம் அறிந்த, எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்கு உரியவர், ஒரே ஒரு தெய்வம். அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். எல்லாம் சொல்லும் இந்த வார்த்தை, இயேசு மட்டும்தான், அவர் இயேசு கூட. ஆமென். அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஜாதி மத பேதமின்றி, எந்த ஒரு பாகுபாடின்றி வாழ்ந்த ஒரே ஒரு தெய்வம். அவர் வாழ்ந்தது மட்டுமல்ல, நமக்கு படித்து கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். எஸ். பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம், மேற்சாதி கீழ்ச்சாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம், கீழ்ச்சாதி மேற்சாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும். எல்லாம் சொல்லுவோமே, ஓ ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம், எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். மலையாளத்தில் இப்படி ஒரு வாக்கு சொல்லுவாங்க, குட்டி சாத்தாண்ட மொட்டை தலை கொட்டி போயுதா அப்படின்னா, குட்டி சாத்தாண்ட மொட்டை மண்டை சதறி போயிட்டு எப்போ கை கட்டிக்கிட்டு இருந்தார்ல, குதித்து ஆராதனை துள்ளி குதித்து மகிமைப்படுத்தும் போது இந்த பச்சைவாத ரோகிக்கு எங்கள் அன்பு சகோதரர் ஊழியக்காரர் சௌந்தர் எஸ்தர்வருக்கு ரெபெக்காக்கு தெரியும். ஒத்த கை ஒத்த கால் விளங்கல. அல்லேலூயா. அப்படி வந்துட்டு பாமில இருந்து ஊருக்கு வந்த பொழுது என்னை தேடி வந்த ஒரே ஒரு ஊழியக்காரர் சவுந்தரராஜன் சைக்கிளை கொண்டு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டு பாமில இருந்து பல வருஷங்களாக இருந்து வந்தேன். அப்போ வந்து IPS சபைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். எஸ், சாட்சி வேணும்னா மீண்டும்
அழைத்தால் நான் வருவேன், சாட்சி சொல்லுவேன். கத்தருடைய நாம் மையப்படட்டும். ஐயாவுக்கு இந்த ஸ்டேஜ் எல்லாம் பத்தாது, பெரிய மேடை வேணும். கத்தரங்க ஆஸ்வதிப்பதா இப்பொழுது கத்தருடைய காணிக்கை ஆஸ்வதிக்கப்பட நம்ம இருக்கிற பாஸ்டர் ஸ்டாலின் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவார்கள். செபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல ஆனுவல் டேவுக்காக நன்றி செலுத்துகிற பாமை துதிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிற ஆண்டவர், கிருபையாய் கத்தர் ஆண்டவரே, நீங்க நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமா அந்த காணிக்கை பகுதி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களின் தெய்வம் நீங்க ஆசிர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய எல்லா தேவைகளை கத்த சந்தித்து அடுத்த பரிமாணத்துக்குள்ள தெய்வம் நீங்க நடத்த ஆரம்பித்து விட்டதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா நிகழ்ச்சி கத்தர் ஆசிர்வதியும். உங்க நாம மாத்திர மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கத்தர் நல்லவர். கத்தருடைய நாம் மையப்படட்டும். நிச்சயமாகவே அருமையான ஐயா அடைக்கல்ராஜ் ஐயா பாக்கியவானாக கத்த வைத்திருக்கிறார். ஆமேன். இத்தனை ஊழியக்காரம்மாலாம் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். சில கூட்டங்களில் பார்க்கும்போது பாஸ்டர் மட்டும்தான் வந்து நிற்பாங்க. இன்னைக்கு பாஸ்டர் துணைவியாரோட வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அருமையான பாஸ்டர் குறித்து நம்ம அடைக்கல் ராஜா குறித்து சாட்சி அதிகமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சின்ன எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஃபோன் பண்ணால் போகிறோம், உடனே எடுத்து உடனே ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி ஒரு ஊழியத்தை ஊழியக்காருக்காகவே மருத்துவ ஊழியத்தை மகிமையாக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா அவங்களை கத்த இன்னும் ஆஸ்வதிப்பாராக. அருமையான பாஸ்டர் பார்க்கும்போது பயங்கர சுறுசுறுப்பா இருப்பாங்க. நீங்க பார்க்கும்போது உலகத்தினுடைய ஸ்டைல் போல இருக்குதுன்னு சொன்னா பல நாட்கள் யோசிச்சது உண்டு. அருமையான ஐயா அவங்களுடைய படித்த நண்பர் பிடி ஆபிரகாம் அவங்க சொன்னாங்க ஒரு தடவை, இவர் யாரு ஃபாலோ பண்ணாரு தெரியுங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபாலோ பண்ணாரு. அப்பதான் தெரியும் இவர் ஸ்டைலு, இவர் ட்ரெஸ்ஸு, இவர் நட எல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி நடப்பாரு. பல நாளா சிந்திச்சது உண்டு, இவர் யாரையும் ஃபாலோ பண்ண நினைச்சேன். அது பிறகுதான் ஒரு விஷயத்த ஐயா ஆபிரகாம் எழுதினாரு. ஐயா நீங்க யோசிக்காதீங்க, இவரை பத்தி எனக்கு தான் தெரிஞ்சாரு. எனக்கு கண்ணாடி வாங்க அழைச்சி பண்ண ஐயாவை, ஐயா எனக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்க. வாங்க வாங்கினாரு. சூப்பர் ஸ்டார் போல கண்ணாடி போடுவாங்க, அதுவும் நீங்க வாங்கிட்டாரு. நான் பாக்குறவங்களுக்கு யாரு வாங்கி கொடுத்தான்னு நான் தான் வாங்கினேன். ஐயா அழைச்சு போனேன். அப்பதான் தெரியும் ஐயா நீங்க சூப்பர் ஸ்டார்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. சூப்பர் ஸ்டார் இருந்தவரை இன்னைக்கு இயேசுநாதருடைய சூப்பர் ஸ்டாராக மாற்றி இருக்கிறார். ஆமீன். இப்பொழுது யாருமே ஐயா அடைக்கல் ராஜா கிட்ட கொடுக்க போற கத்துதான் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்த அனைத்து ஊழியர்களுக்கும், ஊழியக்கார அம்மாவுக்கும், மற்ற ஆத்துமாக்களுக்கும், குழந்தைகளுக்கும், பெரியவர்களுக்கும், சிறியவர்களுக்கும் இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வந்திருக்கும் அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல நம்ம அழைப்பை ஏற்று மாம்லேருந்து வந்திருக்க எனது நண்பன் பிடி ஆபிரகாம், நானும் அவரும் ஒரே கிளாஸ்மேட்டு. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கே அவனை தெரியாது. 50 வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கோம். அப்ப பாருங்க, என்னுடைய நானும் ஊழியக்காரன் ஆயிட்டேன், அவனும் ஊழியக்காரன், ஐயாவும் ஊழியக்காரன் ஆயிட்டாரு. ஏன்னா அவனு பேசக்கூடாது. எனக்கு ஆண்டவர் பாருங்க சந்திக்க வைக்கிறார் பாருங்க. ஒரு 50 வருஷம் கழிச்சு முதல்ல தெரிஞ்சிருந்தா இன்னும் நாங்க எங்கேயோ போயிருப்போம். ஆண்டவர் இங்கேயே அழைச்சிட்டு போயிருப்பாரு. பாருங்க, இப்ப இடைப்பட்ட காலத்துல 50 வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். ஒரு போன் மூலியமா மீட் பண்ணோம். பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. உலகம் முழுவதும் லைவ் போயிட்டு இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி. ஐயா நம்ம ஆலயத்தை தேடி வந்திருக்காங்க. அதே போல டேவிட் செல்வம் ஐயா அவர்களும் வந்திருக்காங்க. அவர்கள் வர அவர்களுக்கு பொன்னாடை போட்டி வழங்க பேசுறோம். இப்பொழுது அருமையான ஐயா பிடி ஆபிரகாம் ஐயாவுக்கு அருமையான பாஸ்டர் அடைக்கல் ராஜாவும் சால்வை அறிவிக்க கரங்க தட்டி மையப்படுத்துவோம்.
ஐயா நீங்க உட்காருங்க. ஐயா டேவிட் செல்வம் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துக்கிறேன். பாதம் ஐயா போட்டோ எடுங்க. கர்த்தர் கிருபை. தேங்க்யூ ஜீசஸ். அருமையான ஐயா இல்லையம்மையாவுக்கு ஃபர்ஸ்ட் பாலா வந்து சால்வை அணிவிப்பார். நல்லா கரங்களை தட்டுங்க. நம்ம இருக்கிற ஐயா அடைக்கலராஜ் ஐயாவுக்கு சபாந்தி விழா நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. திருவாரூர் தாலுகா சார்பா ஐயா சவுந்தரராஜன் ஐயா வந்து சால்வை. இப்பொழுது நம்ம இருக்கிற அருமையான ஐயா பிடி ஆபிரகாம் ஐயா, அருமையான ஐயா டேவிட் ஐயா வந்து அடைக்கலராஜ் ஐயாவுக்கு சால்வை அறிவிப்பார்கள். நல்ல கரங்களை தட்டுங்க. ஐயாவை குறித்து போஸ்டர்ல பாத்தீங்கன்னா சிவப்பா தெரியும். ஆனா ஐயா எப்போதுமே கருப்பா இருப்பா. கருப்புன்னு நினைச்ச கூடாது, உள்ள வெள்ளையா இருக்கும். காரணம் இவங்க விதைச்சது, ஊழியக்காரர்கள் விதைச்சது அதிகமா இருக்கிறது. ஊழியக்காரர்களுக்காக எப்போதுமே தன்னை அர்ப்பணித்தவர்கள், ஒரு குடும்பமே அர்ப்பணித்தவர்கள். நிச்சயமாகவே அருமையான ஐயா எளிமையா இருப்பது சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு. நிச்சயமா ஐயா கரங்கத்தை மையப்படுத்தவும். தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சந்தித்து தொலைபேசி மூலமாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக்கி இன்னைக்கு இந்த இடத்துல நிற்பது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. பாஸ்டர் அடைக்கல்ராஜ் அவரும் நானும் சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஒரே ஏரியாவில் இருந்தவர்கள், ஒரே பள்ளியில் படித்தவர்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே என்னை வெவ்வேறாக எங்களை பிரித்து வடக்கும் தெற்குமாக வைத்து, ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினால நாங்கள் ஒரு இடத்துல வந்து நிற்க பலன் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அருமையான பாஸ்டர் வில்லியம்ஸ் குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வில்லியம்ஸ் ஐயாவுடைய பாட்டை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவரை என்னுடைய ஆலயத்துக்கு கூப்பிடணுன்ட்டு முயற்சிகள் செய்தேன். அவருக்கு ஃபோன் போட்டு பேசும் பொழுது, ஐயா நான் இப்படி பெங்களூர் போயிட்டுருக்கேன், நான் வேணா மறுபடியும் வந்து வரேன், டேட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது பிறகு நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் கர்த்தர் கிருபையினால வில்லியம் ஐயா இன்னைக்கு முகமுகமாய் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். வில்லியம் ஐயாவை பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் ஐயாவை நான் காண மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய குடும்பத்தாரை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர் பாடின ஒரு பாடல்ல வந்து எனக்கு மிக இருதயத்தை, உள்ளத்தை ஆழத்தை தொட்டது. இந்த குற்றம் இல்லாத அந்த பாட்டு போனார் பார்த்தீங்களா? யாருங்க இருக்கா? குற்றம் செய்யாத ஆள் யார் இருக்கா? எல்லாம் குற்றவாளிங்க. ஒவ்வொருத்தன் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி, ஒவ்வொருத்தனும் கேட்டா 1000 பொண்டாட்டி. தசரனுக்கு 1000 பொண்டாட்டியாம். முருகனுக்கு 2 பொண்டாட்டியா? ஒரு பொண்டாட்டி வச்சு வாழவே முடியல. ஆனா குற்றம் செய்யாத ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் ஒருவர் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் வந்த நோக்கம் ஐயாவுடைய இந்த ஆலய பிரதிஷ்டை நாள். அதுக்காக கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எங்க மத்தியில வந்திருக்கிற ஐயா வாங்க, டேவிட் ஐயா. இவரும் என்னுடைய பாலிய சிநேகிதர் அல்ல, பாதியில வந்த சிநேகிதர். இவர் வந்து வேலூர் மாவட்டம், சொந்த ஊர் திருநெல்வேலி. ஆனாலும் நாங்கள் எல்லாம் ஒரே ஏரியால இருந்து ஆரம்ப நாட்கள்ல இருந்து கஷ்டத்தின் மத்தியில கடந்து மேல வந்தோம். இவரும் நானும் கஷ்டத்தின் மத்தியில கடந்து வந்தோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? அவரே எல்லாம் சொல்லுவாரு. இன்னைக்கு இந்த வாம் என்ற ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணமான ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவராக இருக்கிறேன். வாமில் கர்த்தர் நல்ல வாமை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுல வந்து ஜெபிக்கிறவங்க தான் வேணும், ஜெபம் பண்றவங்க வேணும். கர்த்தருடைய வார்த்தையை நல்ல பகுத்து போதிக்கிற மக்கள், ஊழியர்கள் வேணும். இதுல வந்து கடமைக்காக ஊழியம் செய்யறவங்க இல்லை, நல்ல உண்மையா ஊழியம் செய்யறவங்க, வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை மகிழ்ந்து சந்தோஷமா அறிவிக்கக்கூடிய தேவ மனுஷர்கள் தேவை. அப்படிப்பட்ட இயக்கம் தான் இந்த வாம், WAM, வேர்ல்டு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி. இந்த ஊழியத்துல வந்து நான் 4 மாதங்களாக இந்த ஊழியர் ஐக்கியத்தை நாங்கள் நடத்திட்டோம். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எதிர்பார்க்காமலே எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4 மாதமும் சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். இந்த மாசமும் நடத்த போறோம். கர்த்தருக்கு சித்தந்தால் வருகிற டிசம்பர் மாசம் ஒரு சிறப்பான கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் கிருஷ்ணகிரியில். அது வேப்பனப்பள்ளி பகுதியில். கர்த்தருக்கு சித்தந்தால் அருமையான ஐயா வில்லியம்ஸ் ஐயா வருவாரானால் வந்து 2-3 பாட்டை பாடி கலக்கி விட்டு வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் வருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு அழைப்பு அடக்கல்ராஜ் ஐயா மூலியமா கொடுக்குறேன். கடந்த நாளிலே எனக்கு ஐயா சவுந்தரராஜெலாம் நல்ல பழக்கமானவங்க. அவங்க இன்னைக்கு வந்து பேசின உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. பழைய நினைவுகள் எனக்குள்ள வந்தது. இங்க ஒரு மண்டபத்துல அது ஓலை குடிசுமையா டென்ட் கட்டடம், அங்கெல்லாம் வச்சு நடத்தணும். அவங்க சர்ச்சில் போய் நடத்தணும். ஆனா நல்லவர் ஆண்டவர். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாவட்டத்தில் நல்ல சிறப்பான கூட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உங்க ஒத்துழைப்பு, ஜெபம் அவசியமா இருக்கிறது. பாஸ்டர் டேவிட் செல்வம் அவர்கள் இந்த கோஆர்டினேட்டரா இருந்து தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை குறித்து நான் அதிகமாக சொல்ல முடியும், பட் டைம் இல்லை. ஆகவே தேவ செய்திக்கு கடந்து போகட்டும். கர்த்தர் நம்ம மகிமைப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறான அனைத்து தேவதாசர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக WMA குறித்தான சில காரியங்களை உங்களோட கூட என்ன செய்யறோம், நாங்க பேசுகிறோம். எத்தனை பேர் இந்த திருவாரூர் மாவட்டத்துல வேர்ல்டு அப்போஸ்தலர் மினிஸ்ட்ரி, அதாவது திருவாரூர் WAM திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்கிறது. அதுல எத்தனை பேர் நீங்க இருக்கிறீங்க? கொஞ்சம் கை தூக்க முடியுமா? 1 2 3 4 5. ஸோ நிறைய பேர் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, போகும்போது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நம்ம அருமையான ஐயாட்ட இல்லை ஏன்டா கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன செய்வோம் ஆட் பண்ணி உங்க பேர் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தீங்கன்னா நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இந்த WMA கொடுத்தான சில காரியத்தை உங்களுக்கு என்ன செய்யறேன் நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக இந்த WMUடைய தரிசன பாடலை ஒரே ஒரு சரணத்தை நான் என்ன செய்யறேன், நான் சொல்ல விரும்புகிறேன், பாட விரும்புகிறேன். நீங்க அதை குறித்து தரிசனத்தை குறித்து பேசுகிறேன்.
நீங்க எல்லாரும் அப்படியே அது பின்பாக ஒரு 7 என்னுடைய தேவனுடைய வார்த்தையை கொடுத்த பின்பாக ஒரு 7 லீடர்ஸை நம்ம இந்த மாவட்டத்துக்காக என்ன செய்ய போறோம், நம்ம ஏற்படுத்த போறோம். அருமையான அடைக்கலராஜ் ஐயா அவர்கள் இன்னைக்கு இந்த சோத்திர பெருவிழா, அதாவது இந்த சபை கட்டி 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 அந்த இயர் நினைவு கூடுதல் ஆண்டு விழா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், அதையும் சேர்த்து நம்ம இந்த லீடர்ஸை நம்ம ஏற்படுத்தி, ஊழியர்கள்லாம் வந்திருக்கீங்க, லீடர்ஸை ஏற்படுத்தி நம்ம ஜெபித்து விட்டு நான் கடன் சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தரிசன பாடலை மட்டும் ஒரே ஒரு சரணம், நிறைய இருக்குது, நேரம் ஆயிரும், ஒரு சரணத்தை மட்டும் பாடுறேன். உலக அப்போஸ்தல ஊழிய தரிசனம், உலக அப்போஸ்தல ஊழிய தரிசனம், தேசங்களில் சுவிசேஷ ஒளி ஏற்றிடும் வீரர்கள் நாங்களே, தேசங்களில் சுவிசேஷ ஒளி ஏற்றிடும் வீரர்கள் நாங்களே, தரிசனம் எங்கள் தரிசனம், வாம் வாம் தரிசனம், தரிசனம் எங்கள் தரிசனம், வாம் வாம் தரிசனம், உலக அப்போஸ்தல ஊழிய தரிசனம், உலக அப்போஸ்தல ஊழிய தரிசனம், தேசங்கள் பாழாய் போனதே தேடுகிறார் ஒரு மனிதனை, தேசங்கள் பாழாய் போனதே தேடுகிறார் ஒரு ஊழியனை, திறப்பினில் நிற்போம் சுவரை அடைப்போம், தேசத்துக்காய் ஜெபித்திடுவோம், திறப்பினில் நிற்போம் சுவரை அடைப்போம், தேசத்துக்காய் ஜெபித்திடுவோம், தரிசனம் எங்கள் தரிசனம், திறப்பினில் நீக்கும் தரிசனம், தரிசனம் எங்கள் தரிசனம், திறப்பினில் நீக்கும் தரிசனம், உலக அப்போஸ்தல ஊழிய தரிசனம், உலக அப்போஸ்தல ஊழிய தரிசனம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த WA அப்படின்னா என்ன? WAMனா என்ன? வேர்ல்டு அப்போஸ்தலன் மினிஸ்ட்ரி, உலக அப்போஸ்தலன் ஊழியம். ஸோ இந்த ஊழியம் வந்து ஏறக்குறைய பல தேசங்கள்ல, விசேஷமாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்ல 38 மாவட்டங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா இது எங்கிருந்து இயங்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு குவைத் தேசத்துல சகோதரர் சதீஷ் அவங்க தான் அவருடைய பவுண்டரா பிரசிடண்டா இருக்கிறாங்க. நீங்க அந்த குரூப்ல கூட இருக்காங்க, அவங்க தான் இருப்பாங்க, மேல அட்மினா இருப்பாங்க. அவங்க தான் அதோடைய டைரக்டராக பவுண்டரா இருக்காங்க. சகோதரர் பெஞ்சமின் அவர்களும் குவைத் தேசத்துல இருக்கிறாங்க, அவர் வந்து ட்ரெஷரரா இருக்காங்க. அதே போல சகோதரர் விஜயகுமார் அவர்கள் வேலூர்ல இருக்கிறாங்க, வேலூர் மாவட்டம், தமிழ்நாட்டுல வேலூர் மாவட்டத்துல அவங்க செக்ரட்டரியா இருக்கிறாங்க. ஸோ என் பேர் டேவிட் செல்வம், நான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசராக என்ன செய்யறேன், நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ உலகம் எங்கும் இது என்ன செய்யறது, இலங்கை தேசம், மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, ஆப்பிரிக்க தேசம், நெதர்லாந்து, USA, UK, குவைத்து, இனி பல தேசத்தில் இருக்கிற தேவ ஊழியர்களை ஒன்றிணைத்து இந்த இயக்கம் என்ன செய்யறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிருபை ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ட்டு அதை நான் ஏற்படுத்தி, அதன் மூலமாக தொண்டு நிறுவனங்களுக்கு, அதிகமான சதீஷ் ஐயா அவங்க வந்து தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்தார்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு உதவி செய்வது, படிக்கிற பிள்ளைகளுக்கு, அது இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் யாரா இருந்தாலும்
என் கடத்துல இருந்து நான் இதை நம்பல ஆரம்பத்துல. என் கடத்துல இருந்து நான் அந்த உதவிகளை கொடுக்கும் போதுதான் 100க்கு 101 என்ன செய்தேன், நம்பினேன். உண்மையாகவே அவங்க சிறப்பாக என்ன செய்தார்கள், அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 7 மாசத்துக்கு முன்பாக அவளுக்கு ஒரு வாஞ்ச, நம்ம யாருக்கெல்லாமோ உதவி செய்யறோமே, நம்ம தெய்வ ஊழியத்தை செய்யற ஊழியக்காரர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை பெற்று ஆண்டோடத்திலிருந்து பெற்று ஒவ்வொரு மாவட்டத்திலுக்கு ஊழியர்களை ஒருங்கிணைத்து, தாலுகாலாம் கிடையாது, தாலுகாவுக்கு 2-3 பேர் ஒருங்கிணைத்து ஒரு 7 லீடர்ஸை நியமித்து அவர்கள் மூலமாக அந்த உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் செய்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7 மாவட்டங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, தருமபுரி, அதே போல திருவள்ளூர் மாவட்டம், ஆந்திரா பக்கத்துல சித்தூர் மாவட்டம், கர்நாடகாவில், அப்புறம் வட இந்தியாவில் மத்திய பிரதேசத்துல இங்க இடங்கள்ல உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உதவிகளை வர 2026 ஜனவரில இருந்து எல்லா மாவட்டத்துக்கும் அவங்க என்ன செய்ய போறாங்க, உதவி செய்ய போறார்கள். என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த டபிள்யூஎம் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துமா, அதாவது ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டபிள்யூ மூலமா ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி அல்லது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஐக்கியத்தை உடைச்சு அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, கவனிங்க, இந்த டபிள்யூ மூலமா ஏற்கனவே திருவாரூர் மாவட்டத்துல ஒரு ஊழியர் ஐக்கியமோ இல்ல தாலுகால ஏதோ ஒரு ஊழியர் ஐக்கியத்துல ஒரு இந்த ஸ்ட்ரென்த் பத்தாது, ஆனா நிறைய வேணும், ஒரு 40ல இருந்து ஒரு 100க்குள்ளாக அவங்க செய்றாங்க, எதிர்பார்க்க குறைஞ்சபட்சம் ஒரு 80 பேரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாதந்தோறும் 10 ஊழியர்களுக்கு ஒரு சிறிய உதவிகளை அவர்களே செய்வாங்க, கொடுப்பார்கள். இந்த மாசம் ஒரு 10 ஊழியர்களுக்கு, அடுத்த மாசம் ஒரு 10 ஊழியருக்கு, அதுக்கு அடுத்த மாசம் ஒரு 10 ஊழியருக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. 1. 2வது என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க கிராமத்துல ஆலயம் கட்டி கொண்டிருக்கீங்க, ஒரு சிறு தேவை இருக்கிறது, நீங்க அடிக்கடி எழுந்து போனா அந்த லைவ் அந்த கிராஸ் ஆகிட்டு இருக்குது, அப்படியே அமைதியா இருங்க. ஏன்னா அந்த சொன்ன கால் பண்ணினாரு, எனக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதாவது நம்ம போகும்போது அந்த முதுகு தலை எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்குது, அதனால நீங்க யாரும் அங்க முன்னாடி வராத பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆலயம் பழுதா இருக்கிறது, ஒரு தரை போடல, ஒரு பூசு வேலை பண்ணல, ஒரு ஜன்னல் கதவு ஏதோ போடாம இருக்குது, அரைகுறையமா பல மாதங்களாக இருக்கிறது, பினிஷிங் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப உதவிலாம் எதிர்பார்க்க கூடாது. ஒரு சிறிய உதவியை டபிள்யூ மூலமாக நிச்சயமாக கொடுப்பார்கள். 1. முதல்ல ஊழியர் ஐக்கிய டிஸ்ட்ரிக்ட்ல கூட ஊழியர் ஐக்கியத்துக்கு ஒரு உதவி, அது மாதந்தோறும் கிடைத்து கொண்டிருக்கும். அதுல வர்ற ஊழியத்தை தவறாமல் யார் பங்கு கொள்றாங்களோ அங்க வருகிற அந்த ஊழியர்களுக்கு ஒரு பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் இருக்குமானால் அந்த படிப்பு காரியத்துக்கும் சிறிய உதவி அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, ஆலயம் கட்டு சொல்லிட்டேன் இல்லையா, ஆலயம் கட்டுறது, திடீர்னு ஒரு பாஸ்டர் வியாதி வந்து விட்டது, இல்ல ஒரு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டல் அட்மிட், ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு இதுன்னா அந்த நேரத்துல சிறிய உதவியும் அவர்கள் செய்வார். கடந்த நாட்கள்ல நாங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், பாஸ்டர் விஜயகுமார் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க மறிச்சிட்டாங்க. நாங்க டபிள்யூ கூட்டம் சேலத்துல நடந்துட்டு இருக்கிறது. இப்ப நாளைக்கு தேனிக்கு போகணும். நம்ம தலைவர் ஐயா வெளிநாட்டுல இருந்தாங்க, அவங்க வெளி தேசத்துக்கு போயிருந்தாங்க. என்ன செய்யறது உண்மையே புரியல. பாருங்க, அவருக்கு ஒரு தகவலை ட்ரெஸ்டர் அவங்க ஒரு தகவலை தெரிவிக்க அவங்க உடனடியாக என்ன செய்தாங்க, எங்களுக்கு தெரிவிச்சு, யாராவது ஒருத்தர் நீங்க போங்க, நான் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், அந்த அமௌண்ட்டை போய் கொடுத்துட்டு வாங்க, என் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னா, நான் நேர டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அங்கிருந்து எங்க வந்தேன், மயிலாடுதுறைக்கு வந்தேன். அவங்க அப்படியே தேனி மீட்டிங் முடிச்சுட்டு செக்ரட்டரி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. பாருங்க, அந்த நேரத்துல ஒரு சிறிய உதவி, அந்த மறித்து போயிட்டாரு, ஆனா அந்த நேரத்துல சிறிய உதவி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த நேரத்துல கொடுத்தார்கள். அது அவங்களுக்கு ஒரு பேர் உதவியா இருந்தது. ஸோ இப்படி ஒரு மருத்துவ காரியங்களா, பிள்ளைகள் படிப்பின் காரியங்களா, சபை கற்ற காரியங்களா, இந்த மாதந்தோறும் கூடி வருகிற
இந்த ஊழியத்தை கொடுக்கிற அந்த காரியமா இருக்கட்டும், டபிள்யூ வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. 7 மாவட்டங்களும் செய்து கொண்டிருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ 2026 ஜனவரில இருந்து என்ன செய்வாங்க, அதை கொடுப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது ஒண்ணு, இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், என்ன விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா, மறைந்திருக்கிற ஊழியர்கள் கிராமங்கள்ல ஆண்டவர் வல்லமையா அவங்களை பயன்படுத்துவார். நல்ல ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஸோ அப்படிப்பட்ட மறைந்திருக்கிற ஊழியர்களை, ஆனா வெளியே இவ்வளவு தெரியாது அவங்களுக்கு. இப்ப தம்பி பாத்தீங்கன்னா அழகா கீபோர்டு அருமையா வாசித்தார், நல்லா ஒர்ஷிப் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் குரூப் வச்சுக்கிறோம். நாங்க டபிள்யூ மூலமாக ஒர்ஷிப் குரூப் வச்சுக்கிறோம், இசை வாசிக்கிறதுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிறகு ஜப லீட் பண்றவங்களுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிறோம். நன்றாக டீச் பண்றவங்க, அந்த பல போதிக்கக்கூடிய வரம் பெற்றவர்களுக்கு அதுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிறோம். ஸோ இப்படி இந்த குரூப் ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதான் சொல்லணும் இல்லையா, மறைந்திருக்கிற ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதுதான் ரெண்டாவது ஒரு நோக்கம். அவளை தேவ சித்தத்துக்கு நேரம் வழிநடத்தி தேவனுக்கு பயன்பட வைக்க வேணும். உதாரணத்துக்கு, நீங்க இந்த மாவட்டத்துல நல்லா ஒரு ஜெபிக்கிறவங்க, நல்ல வேதத்தை போதிக்கிறவங்க, நல்லா ஒர்ஷிப் பண்ணக்கூடிய இசை வாசிக்கூடிய ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஊழியக்காரரோ இல்லை உங்க சபையில யாரா இருந்தா கூட நீங்க அந்த தகவல் தெரிவிப்பு சொன்னால், இவர்களை நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, வேற மாவட்டம் திருநெல்வேலிக்கு கொண்டு போவோம், இல்ல தென்காசிக்கு கொண்டு போவோம், இல்ல தேனிக்கு கொண்டு போவோம், இல்ல சென்னைக்கு நாங்க இல்ல வேலூருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். இல்ல வேற மாநிலத்துக்கு நாங்க ஒரு டீமா போய் போறோம் என் ஊழியத்துனா, வேற மாநிலத்துக்கு கூட நாங்க என்ன செய்வோம், அவளை டபிள்யூ மூலமா அனுப்பி வைப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லையா? இன்னொரு ஆசை இருக்குது, நீங்க வெளிநாட்டுக்கு போகணுமா, அது கூட பண்ணி கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க வெளிநாட்டுல போய் ஊழியம் செய்யணும், ஒரு தேசத்துல போய் தேவ ஊழியம் செய்யணும், நல்லா அங்க நல்ல ஒரு 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 போதலுக்காக ஒரு டீச் பண்ணணும், அவங்களோட விசுவாசிகளுக்கு ஒரு எழுப்பலை கூட்டத்தில் எவ்வளவு சுவிசேஷ கூட நடத்தணும். இந்த ஐயாலாம் பயங்கரமா அழகா குதிச்சு பாடுறாங்க. தம்பி அழகா இசை வாசிக்கிறார். ஸோ அப்படிங்களா பையங்களா? சந்தோஷம். சந்தோஷம். இப்படிப்பட்ட ஊழியர்களை நம்ம என்ன செய்யலாம், வெளியே கொண்டு போவோம். வெளி தேசங்களுக்கோ, வெளி மாநிலங்களுக்கோ, தமிழ்நாட்டுக்கு வெளி மாவட்டங்களுக்கோ கொண்டு போய் அவளை பயன்படுத்துவதுதான் டபிள்யூ நோக்கம். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அதனால நீங்க இந்த டபிள்யூ கூட இணைந்து கொள்ளுங்க. இந்த கூட்டம் வந்து இன்னைக்கே கூட்டி முடிச்ச கூடாது, தொடர்ந்து நடத்த வேண்டும். என்னுடைய நண்பர் வந்து பாலா, நான் ஆல்ரெடி நானும் அவரும் ஒரு முறை எந்த இடம் தெரியல, ஒரு இதே மாவட்டத்துக்கு தான் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு அழைத்திருந்தார்கள். நானும் ஒரு ஐயாவும் வந்திருந்தோம். அப்போ நாங்கள் ஊழியர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஞாபகம், ஒரு பேக் இதை கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அவன் கொடுத்து நல்ல ஒரு பிரசங்கம் கூட ஒரு ஐயா வந்தாரு, அவரை வந்து பிரசங்கம் பண்ணிட்டுலாம் போனாரு. ஸோ நான் வந்து இது வந்து 3வது முறை அங்கே வந்திருக்கிறது. அவர்களை தான் நாங்கள் என்ன செய்வோம், அந்த இடத்துக்கு நாங்கள் அவர்களையும் அடைக்கல ராஜா ஐயா அவர்களும் பொறுப்பாளர் லிஸ்ட் வச்சுக்கிங்களா ஐயா? வச்சுக்கிங்களா லிஸ்ட்டு? ஸோ இன்னைக்கு நம்ம இதை முடிச்சு நம்ம இது பண்ண போகிறோம். ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான், எங்களுடைய எல்லா டிஸ்ட்ரிக்டும் நடத்தி முடிச்சிட்டோம். எங்கள் கண்ட்ரோல் வராமல் இருந்தது. ஆனாலும் இந்த நாளில் இதை வைக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? டேட்டு குறிச்சு தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ வந்த இடையில வந்த லீடர்ஸுங்க. ஆனாலும் இன்னைக்கு தேவ சித்தத்தின்படி இங்க நடத்தும்படியாக தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இது காரணமாக இருந்த அடைக்கல் ராஜ் ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தால நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக என்ன செய்வோம், நம்ம கடந்து செல்லலாம். அல்லேலூயா. இதை குறித்து டபிள்யூ குறித்து வேற சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால், ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்கணையா அவங்ககிட்ட அப்படின்னா, நீங்க என்ன செய்யலாம், இது ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம உட்கார்ந்து கூட பேசலாம். முடிஞ்ச அந்த 7 தலைவர்களுக்குள்ள சந்தேகம் நிறைய இருக்கும். நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டு உட்கார்ந்து என்ன செய்யலாம், பேசிவிட்டு கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை, ஏன்னா 1 மணிக்கு முடிக்க சொல்லிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா, வேதத்துல ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். வேதத்துல முதலாக ஒரு தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு தேவனுடைய தாசரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பைபிள்ல வேதத்துல பழைய படம் இருக்கட்டும், புதிய படம் எல்லாம் சேர்ந்து பைபிள் அழைச்ச முதல் அழைப்பு யார் பெற்றது? சொல்லுங்க.
தேவ அழைப்பை பைபிள்ல முதலாக தேவ அழைப்பை பெற்றது ஆபிரகாம். நான் பைபிள் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுங்களா? முதல் அழைப்பு யார பெற்றா அப்படின்னா ஆதாம் தான் பெற்றான். யார் அழைப்பு பெற்றது? ஆதாம தான் அழைத்தான். சரி, ஆதாமை எங்க படைச்சாரு சொல்லுங்க, உண்மையாவா? எங்க வச்சு படைச்சாரு? சத்தமா சொல்லுங்க. வசனத்தை பார்த்துடலாமா? நம்ம வசனம் தானே முக்கியம். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு, மறுபடியும் வாசி, சத்தமா சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து, அங்க என்னதான் வந்திருக்குது? வந்தாரு. அடுத்து எப்படி வந்தாரு? அழைத்து கொண்டு வந்தார். அப்ப முதல் அழைப்பு யாருக்கு தான்? ஆதாமத்தான் அழைச்சு எங்க விட்டார்? அவனை ஏதேன் தோட்டத்திலே விட்டார். அப்ப அவன் எங்க படைச்சாரு? நீ ஏதேன் ஆதாம் எங்க படைச்சான்னு சொன்னா ஏதேன் எல்லாம் சொன்னீங்க. ஆனா அவன் எங்க 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 படைச்சு எங்க அழைச்சு வந்தாரு? ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே படைத்து அவனை கரம் பிடித்து என்ன செய்தாரு? அழைத்து கொண்டு தோட்டத்துல விட்டாரு. இதுதான் உண்மை. நான் சொல்லுங்க, பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. எதுக்காக அழைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 2 விஷயம் சொல்றாரு. என்ன விஷயம் சொல்ல தெரியுங்களா? அந்த தோட்டத்தை பண்படுத்தவும், அடுத்து காக்கவும். அதுல ஒரு வார்த்தை இல்ல, அது வேற இடத்துல இருக்கிறது. நீ முடிஞ்சா கண்டுபிடிங்க, ஓகேங்களா? ஒரு விவசாயி நிலத்தை பண்படுத்தும் போது அவன் முதலாவது இடத்தை என்ன செய்வான்? கல்லோ முள்ளோ இது ஏதோ ஒன்று இருக்குமானால் அதெல்லாம் கொத்தி எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு அடுத்து என்ன செய்வான் அப்படின்னா அதை என்ன செய்வான்? உழுது பண்படுத்தி அதுக்கு என்ன செய்வான்? நீர் பாய்ச்சி அடுத்து என்ன பண்ணுவான்? சொல்லுங்க. வெரி குட். நீங்களும் ஊழியக்காரன். நாங்க பிரசம்மனுடைய அவசியமே இல்லை. அடுத்து என்ன செய்வான் அப்படின்னா விதை விதைப்பான். இதுதான் அங்க இல்ல. ஆண்டவர் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தால் விதை விதைப்பான். விதை விதைத்தான், பண்படுத்தினான், தோட்டத்தை பண்படுத்தினான் ஆதாம். அடுத்து விதை விதைத்தான். அடுத்து என்ன செய்தான்? அதை காத்து கொண்டிருந்தான். அதாங்க கர்த்தர் உங்களை என்னையும் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறான் என்று சொன்னால், தோட்டமாகிய சபையிலே, ஒரு குடும்பமாகிய சபையிலே, உங்கள் இருதயமாகிய தோட்டத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 3 விஷயம் சொல்வேன். நான் அதெல்லாம் பேச நேரம் ஆயிரும், ஓகேங்களா? முதலாவது, சபையில நம்ம என்ன செய்யறோம்? சபை என்பது ஒரு தோட்டம். உங்கள் இருதயம் என்பது ஒரு தோட்டம். உங்கள் குடும்பம் என்பது ஒரு தோட்டம். இந்த தோட்டங்கள்ல, இந்த இருதயமாகிய தோட்டத்துல, குடும்பமாகிய தோட்டத்துல, சபையாகிய தோட்டத்துல நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்தி கொண்டிருந்தால் மட்டும் போதாது, வசனம் என்ற விதையை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். வசனம் என்ற விதையை நீங்கள் நான் என்ன செய்யணும்? விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்திலே வசனத்தை விதைத்தால்தான் உங்களை காத்துக் கொள்ள முடியும். தோட்டங்களிலே, சபையிலே, நாம் சபையாக தோட்டத்திலே விதை வசனம் என்று விதையை விதைத்துக் கொண்டதால்தான் அந்த விசுவாசிகளை காத்துக் கொள்ள முடியும். சபை குடும்பமாகிய அந்த தோட்டத்துக்குள்ளே அங்கே வசனமும் ஜெபமும் நிறைவாய் வந்து இருந்து கொண்டிருந்தால்தான் அந்த குடும்பத்தை அவர்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும். எத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனைகள், எத்தனை குடும்பங்கள் பிரிவினைகள், எத்தனை சபைகள் உடைக்கப்படுகிறது. நம்முடைய உள்ளங்கள்ல எவ்வளவு கவலைகள், பாரங்கள், வலிகள். அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னா நம்முடைய சபையாகிய தோட்டத்தை பண்படுத்தி வசனம் என்று விதையை விதைத்து நம்ம காத்து கொள்ளும் போதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை
எதனால சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தை, அதாவது இருதயமாகிய தோட்டத்திலே வசனத்தை விதைத்து காத்து கொள்வதனால் தானே. அல்லேலூயா. அப்ப முதல் அழைப்பு யாரை பெற்றது? ஆதாம் தான். எதுக்காகப்பட்ட? தோட்டத்தை பண்படுத்தவும் விதை விதைக்கவும் காத்து கொள்ளவும். இதுக்காகத்தான் அந்த ஆதாமும் ஏவாளை ஆண்டு படைத்தார். நான் நினைக்கிறேன் ஒரு 18 வயசுல, நீங்க என்னடா இது எங்க இருக்குன்னு கேட்காங்க, பைபிள்ல கேட்காதாங்க. நான் நினைக்கிறத சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 18 வயசுல ஆதாமை அழைத்திருப்பாருன்னு வச்சவங்க, தோட்டத்துல விட்டார். இவனே ஒண்டியா இருந்து தோட்டத்தை பண்படுத்த வைக்கிறது அவங்க போர் வச்சுப்போம். ஆண்டவர் பார்த்தாரு. நான் ஒரு கற்பனை கதை மாதிரி சொல்றேன், நீ தப்பா நினைக்காதங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவனை என்னடா மனுஷன் போறான், பண்படுத்துறான், விதைக்கிறான், இதை அறுத்து இந்த ஆதாம் சாப்பிட்டு இருக்கானே. ஆதாம் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் உருவாக்கினான். அல்லையா சொல்லுவோமா? என் பறவைக்கு அவனை ஒரு 18 வயசுல உண்டாக்கினா வைத்துக்கொள்ளேன். இப்ப அவனுக்கு என்ன வயசாச்சு? ஒரு 3 வருஷம் கழிச்சு என் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு 21 வயசுல அவனுக்கு என்ன செய்தாரு? ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கணும்னு சொல்லி ஒரு 3 வருஷம் கழிச்சு, நான் கற்பனை பண்ணிக்கிறேன், ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த ஏவாளை உருவாக்கினார். ஏவாளை உருவாக்கின அவளுக்கு என்ன வயசு? அதே 18 வயசு. 21 வயசுல ஆதாம் ஏவாளுக்கு என்ன ஆச்சு? திருமணம் நடந்தது. ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார். நான் நினைக்கிறேன் இந்த ஏற்ற துணையை கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவுடைய அன்புல, அந்த அம்மாவுடைய சமையல்ல மயங்கி, அந்த அம்மா மேல ஒரு ஆசையில இவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த தோட்டத்தை காக்குறத, எது தோட்டத்தை காக்குறத, இந்த பண்படுத்துறத என்ன செய்தாரு? விட்டு விட்டார். அல்லேலூயா. எந்த ஒரு சபை, எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு தேவ ஊழியருடைய இருதயங்கள் பண்படுத்தாமல், வசனம் என்று விதைக்காமல் அது இருக்கும்போது நிச்சயமா நம்ம வேலி என்ன செய்யறது? நம்மை விட்டு, நம்ம குடும்பத்தை விட்டு, நம்மளோட சபையை விட்டு அப்புறப்படுத்துகிறது. அப்ப இந்த அம்மா மேல ஒரு ஆசை வைத்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின என்ன ஜீவனுங்க? சொல்லுங்க, என்ன ஜீவன்? காட்டு ஜீவன் எங்க இருக்கணும்? காட்டுல இருக்கணும். இது எங்க வந்துச்சு? தோட்டத்துக்கு வந்துச்சு. அப்படின்னா என்ன செய்யல அப்படின்னா, காக்குற வேலைய ஆதாம் செய்யவில்லை. விதை விதைச்சுக்கிட்டே இருந்தானா அதை காத்திருக்கலாம். விதை விதைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை காத்திருக்கலாம். இந்த அம்மா திருமணம் முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அம்மாவுடைய ஆசையினாலேயோ இல்ல இந்த அம்மாவுடைய ருசியான சமையல்னாலேயோ, இந்த அம்மாவுடைய அவன் பேசுற அந்த பேச்சுல மயங்கிட்டானோ என்னன்னு தெரியல. என்ன செய்யறது? பண்படுத்த மறந்து விட்டான், விதைக்க மறந்து விட்டான், காக்க மறந்து விட்டான். இப்பொழுது காக்க மறந்ததுனால ஒரு காட்டு மிருகம் எங்க வந்துச்சு? தோட்டத்துக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்துல பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளாக வேத வாசிப்பு ஜெபம் இல்லை என்றால், ஒரு சபைக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவளை பலப்படுத்த, விசுவாசிகளை பலப்படுத்துற ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இல்லை என்று சொன்னால், நம்ம சபையை கட்டி காக்க முடியாது, நம்முடைய குடும்பங்களை கட்டி காக்க முடியாது, நம்முடைய உள்ளத்தை கட்டி வைத்திருக்க முடியாது. வசனம் என்றும் வேலினால என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய திருச்சபையும் நம்முடைய இருதயமும் நம்முடைய குடும்பமும் காக்கப்பட வேண்டும். காக்க மறந்தனால்தான் காட்டு மிருகம் எங்க வந்துச்சு? தோட்டத்துக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கும் சில குடும்பங்கள் காக்க மறக்கிறதுனாலதான் 3வது மனுஷன் உள்ள வந்து குடும்பங்களை பிரிச்சுட்டு போயிடலாம்.
மூன்றாவது மனுஷி உள்ள வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிடுறான். வேற யாராவது வந்து சபைக்குள்ள துரு உபதேசத்தை கொடுத்து, உங்க பாஸ்டர் அப்படி, இவர் இப்படி, அவர் எதுக்குங்க எங்க சபைக்கு வாங்க, அங்க வந்து பாருங்க, டான்ஸ பாருங்க, ஆராதனையை பாருங்க, மியூசிக்கை பாருங்கன்னு சொல்லி நயவஞ்சகமா பேசி விசுவாசிகளையும் பிரிச்சுட்டு போயிடுறான். இதனால அநேக உள்ளங்கள் தவிக்கிறது. அநேக பாரங்களும் கவலைகளும் ஊழியக்காரர்களுக்கு வந்து அப்படி உள்ளத்தை உடைத்து போடுகிறது. சோ நீங்கள் என்ன வசனம் என்று வேலியால் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. 3 காரியத்தை பிசாசு சொல்லி ஏமாத்தினான். 1, பொய்ய சொல்லி ஏமாத்தினான். நீங்க ஊழியக்காரங்க, நான் வசனம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்றதெல்லாம் பைபிள் இருக்குது. பொய்ய சொல்லி ஏமாத்தினான். என்ன பொய்ய சொல்லி ஏமாத்தினா? ஆண்டவர் சொன்னாரு, இது புசிக்கு நாள்ல சாவீர்கள். அவன் சொன்னான், நீங்க சாவது இல்லை. இது ஒரு பொய். அல்லேலூயா சொல்லுவோமா? பொய். 2வது, இத அழகான அந்த மரத்தின் கனியை காட்டி, இதை நீங்க என்ன செய்யணும்? சாப்பிட வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில பொய்ய சொன்னா. 2வது, தேவனுடைய வார்த்தையில என்ன சொன்னா? புரட்டுனா. ஆண்டு சொன்னாரு, இதை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா அவன் அந்த அம்மா சொல்றா, அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் அப்படின்னு. அப்படி ஆண்டு தொடரணும் அப்படிலாம் சொல்லல, புசிக்கதான் வேண்டாம்னாரு. தேவனுடைய வார்த்தையில புரட்டு பொய், தேவனுடைய வார்த்தையிலே புரட்டு. அடுத்து 3வது என்ன பாத்தீங்கன்னா, தேவ சாயலுக்கு பதிலாக ஆண்ட மனுஷன் என்ன சாயல படைச்சாரு? தேவ சாயல. என்ன சாயல கொடுப்பனை வாக்கு பண்ணா, தேவர்களின் சாயலை நீங்க பெறுவீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கள்ளத்துக்கு தரிசனம், கள்ள உபதேசம், கள்ள அற்புதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிசாசு செய்து கொண்டுதான் இருக்கிறான். சோ தேவ ஊழியர்களாக நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு 3 விஷயத்தை நான் என்ன செய்யறேன்? நான் பேசிட்டு சரியாக 1 மணிக்கு முடித்து விடுவேன். ஓகேங்களா? சோ இது வந்து நான் ஏன் இதை பேசினேன் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு கேள்வியை உங்கள்கிட்டயே நான் கேட்டு சில காரியங்களை செய்வதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். ஓகேங்களா? அப்ப முதல் அழைப்பு, சோ நீங்கள் உங்களை இன்னும் ஆண்டு அழைத்திருக்கிறா, என்ன அழைத்திருக்கன்னு சொன்னா, ஒரு அழைப்பு வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது ஒண்ணு. ஆனா உங்களுக்கு இன்னைக்கும் என்ன அழைப்பு? ஒரு விசேஷ அழைப்பை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சோ நம்ம வேலையை நம்ம எதுக்காக அழைத்தாரோ அந்த வேலையை நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? சரியாக செய்ய வேண்டும். நம்முடைய சபையா இருக்கட்டும், நம்ம இருதயமா இருக்கட்டும், விசுவாச குடும்பமா இருக்கட்டும், அவனுக்கு பண்படுத்த வேண்டியதை பண்படுத்த வேண்டும். வசனத்தை விதைக்கிற விதத்துல விதைக்க வேணும். அதை காத்துக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நாம கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் தேவன் அழைத்த அழைப்புக்கு நீங்கள் நானும் என்ன செய்ய முடியும்? பாத்திரமா இருக்க முடியும். அல்லேலூயா. சோ தேவ கிருபை, என்னை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்ல. தேவ கிருபையினால நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஒரு சின்ன கிராமத்துலதான் தேவனுடைய ஊழியத்தை நான் துவங்கினேன். நிறைய ஊழியர்களை ஆரம்பிக்க ஆண்டு உதவி செய்தார். எங்க சபையிலிருந்து ஒரு 7 ஊழியர்கள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள், ஊழியத்தை செய்யறாங்க. இதுவரைக்கும் ஒரு 357 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, ஊழியமே இல்லாம வந்தவர்களுக்கு என் ஊழியத்தை என் விசுவாசியோட சேர்த்து நான் கொடுத்து அந்த மாதிரி அவர்களை ஊழியத்தை கொடுத்துருக்குறோம். ஸோ இப்படி நிறைய ஊழியங்கள்ல பார்ப்போம்ல, உடைக்கப்படுறது, ஏமாற்றி போறது. ஆனா உடைக்கினா சண்டைலாம் போட்டு போல என்கிட்ட. அதுல கொஞ்சம் பேர் தான் பிரிஞ்சு போனாங்க. ஆனா கொஞ்சம் பேர், ஒரு 8 குடும்பம் என்ன செய்து அவரு எங்கிட்ட கேட்டுட்டு தான் போனாங்க, ஐயா நாங்க போறோம், எங்க சித்தப்பா சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிலாம் அதை குத்தால நான் கவலைப்படுறது இல்லை. எனக்கு ஆத்துமா இன்னைக்கு முக்கியம் இல்லை. எப்படியாவது எங்கேயாவது மந்தையில் நம்மளும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒரு மந்தையில சேர்க்கப்பட்டு சத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்தாலே நம்ம போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வலை வீசி மீன் பிடிக்காமல் பிடித்த மீன்களை என்ன செய்றாங்க? தேடி தேடி போய் புறக்கி கொண்டு போறார்கள். அது நிலைக்காது, அது
நிலைக்காது. நீங்கள் வலை வீசி பிடிக்கிறது தான் உங்களுடைய பாத்திரத்துல, உங்களுடைய சபையில என்ன செய்யாது, நாட்டப்படும். வேற எங்கெந்தோ நீ பிடித்து வர்றது நிச்சயமாக அது என்ன செய்ய முடியாது, நிலைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? சோ உங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின அந்த பயன்படுத்தின சீஷைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு சீஷைகள் தான். எப்படிங்க? சாதாரண மீன் பிடிக்கிறவங்க, வரி வசூலிக்கிறவங்க, காட்டி கொடுக்கிறவங்க, மறுதளிக்கிற, அதாவது விசுவாசமே இல்லாமல் நம்பாதவங்க, ஆண்டவர் வார்த்தையை நம்பாத, இப்படித்தான் அவங்க கூட இயேசுவோடு கூட இருந்தவங்க எல்லாம் இப்படித்தான் இருந்தார்கள். ஆனா அப்படி சாதாரணமானவர்களை ஆண்டவர் எப்படி மாற்றான்னா ஒரு அசாதாரணமானவர்களாக என்ன செய்தாரு, ஒரு உதாரணமானவர்களா அவர் என்ன செய்யறார், ஆண்டவர் மாற்றி அமைத்து இருக்கிறார் உலகத்துல. அதிலே சொல்லுவோமா? சோ உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு சாதாரண நிலைமையில நம்ம இருந்துக்கலாம், ஆனா அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக உங்களை என்னைய ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழுகிற சபை, நடத்துகிற சபை பகுதியிலே, கிராமங்களிலே, இந்த பட்டணங்களிலே ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு உதாரணமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லே சொல்லுவோமா? சோ ஊழியக்காரன் என்பது ஏதோ ஒன்று அழைப்பை பெற்று வந்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. ஊழியக்காரர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுக்கென்று வாழக்கூடியவர்கள். அவர் சாதாரணமானவர்கள், அசாதாரணமானவர்கள், அது ஏதோ ஒன்று அல்ல, உதாரணமாய் வாழக்கூடிய ஒப்பற்றவர்களாய் இருக்கிறார் என்று அழைத்திருக்கிறார். அல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா! அவ தேவனுடைய அழைப்பு என்பது 3 விஷயத்தை எதுக்காக ஆண்டு நம்மள வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை உலகத்துல எப்படி வைத்திருக்கார், 3 காரியத்தை மட்டும் நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 5:13. 13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். வெளியிலே கொட்டப்படுவதற்கும் ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? உப்பா இருக்கிறீர்கள். சோ உங்களை ஆண்டவர் அழைத்த ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பா, அந்த உலகத்துக்கு ஒரு உப்பாக வாழும்படியாகத்தான் உங்களை என்னை ஆண்டவர் நினைச்சாரு, ஆண்டவர் வைத்திருக்கிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவி எப்படிங்க? கிறிஸ்துவின் வாசிங்க. அவனுக்கு எழுதபடி அறியும்படிக்கு உங்கள், பாருங்க, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பாய் சாரமேற்றப்பட்டதுமாய் இருக்க வேண்டும். பவுல் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா, அவர் வாயில், இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. பவுல் பேசின ஒவ்வொரு காரியம் சபைக்கு உப்பான வார்த்தைகள், சாரமேற்றப்பட்டதாக ஒரு உப்பை போல அந்த வசனங்கள் அவிதமாய் பவுலிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. பவுல் இல்லை என்று சொன்னால் சபையுடைய அந்த காரியங்கள், அந்த வசனங்கள்லாம் ஒன்றுமே தெரியாமல் போயிருக்கும். பவுல் சொன்ன காரியங்களா இருக்கட்டும், இந்த காரியங்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உப்பானது, வசனமானது சாரமேற்றப்பட்டதா இருக்க வேண்டும். அதுதான் அது என்ன செய்யும்? அதிக பலனை கொடுக்கும். அந்த சாரமேற்றப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுடைய மாற்றக்கூடியது, நம்முடைய சபைக்கு வர தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதுதான் எனது சாரமேற்றப்பட்ட உப்பான ஒரு வசனம். அது கிருபை உள்ள புறப்பட்டு வர்ற ஒரு வசனம் தான் அது. அல்லேலூயா! உப்பை போல வசனங்கள் இருக்க வேண்டும்.
கிருபை உள்ள வார்த்தைகளாய் புறப்பட்டு வர வேண்டும். அனைவரை உயிர்ப்பிக்கிற, அனைவரை உருவாக்குற, அனைவருடைய உள்ளங்களை உடைத்து தேவனுக்கென்று வாழ வைக்கிற ஒரு காரியமாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வசனங்கள், வார்த்தைகள். அல்லேலூயா. அதைத்தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாருங்க. நீங்க உப்புன்னு சொன்ன உடனே நிறைய காரியம், நீங்க அந்த உப்புடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, நீங்க அதே 5ஆம் அதிகாரம் 3-12 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அந்த உப்பா இருக்கக்கூடிய குணாதிசயங்களை குறித்து அங்க இயேசு சொல்றாரு. ஒரு உப்பாய் உலகத்துக்கு உப்பா இருக்கக்கூடிய அந்த குண அதிசயனை குறித்து இயேசு அந்த 5ஆம் அதிகாரம் 3-12 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா இதைத்தான் சொல்கிறாரு. அப்ப உப்பானது சாரமட்டு போனால், அவருடைய வசனங்கள் சாரமட்டு போனால், அவருடைய வசனத்துல ஒன்றுமே ஒரு சரக்கே இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது? அது விலை கொடுத்து யாரும் வாங்க முடியாது, அது எதையுமே செய்ய முடியாது. அப்போ உப்பை, நம்முடைய வார்த்தைகள், வசனங்கள் ஒரு உப்பாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அந்த உப்பாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயே குணாதிசயம் என்ன சொன்னா, அந்த 5ஆம் அதிகாரம் 3-12 வரைக்கும் இயேசு சொன்ன காரியங்கள் தான். அல்லேலூயா. சோ அந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்தா தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்க முடியும்? உப்பா இருக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் அது உபயோகமா இருக்கும். உப்புன்னு சொன்னா உங்களுக்கு எதெல்லாம் தோணுது? இப்போ நான் சொல்ற அந்த ஒவ்வொரு குறிப்புக்கும் உங்கள்கிட்ட இருந்தா நான் வர வைக்க போறேன். உப்பு பார்த்தா நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்களேன். உப்பு அப்படின்னு நீங்க தான் அதிகமா உபயோகப்படுத்துறீங்க. உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். உப்பு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஐயா அவங்க சொல்லுங்க, ஒருத்தர் சொன்னுங்க. ருசி சொன்னாங்க, ருசி கொடுக்கும். உண்மையாகவே இந்த உப்பை பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா, அதிகமான என்ன செய்யும்? ருசியை கொடுக்கும். குப்பையில உப்பையே போடல அப்படின்னா அந்த பண்டம்லாம் என்ன செய்யணும்? குப்பையில போடும். அப்ப உப்புடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ருசியை கொடுக்கக்கூடியது. ஒரு தேவ ஊழிய, ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? இந்த உலகத்துல வாழ்ற நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டுங்க? உப்பா இருக்க வேண்டும். அதாவது என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு சுவையாக இருக்க வேண்டும், சுவையாக இருக்க வேண்டும், ஒரு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்க வேண்டும். உங்களை பார்த்தா இந்த வாராம்பார், இந்த வாராபார் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. அப்படி என்ன தெரியுமா? நீங்க என்ன கொடுக்கல? சுவையாக இல்லை. அவனுக்கு எப்படி இருக்கீங்க? கசப்பா. உங்களை பார்த்த உடனே கசப்பா கசந்துக்கிறாங்க, உங்களை பார்த்தா முறுமுறுக்கிறாங்க, உங்களை பார்த்தா சங்கடப்படுறாங்க அப்படின்னா நீங்க அவனுக்கு ஏற்றபடி என்ன இல்லை? சுவையாக இல்லை. சோ நீங்களும் யோபு சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் நீங்க சாப்பிடக்கூடுமோ? அப்புறம் என்ன செய்யலாம்? உப்பு போட்டுதான். சிலவங்க பாத்தீங்கன்னா உப்பு போட்டு சாப்பிடறாம்பாங்க. ஏன் சொல்றேன் சொல்லுங்க பாப்போம். அவன் உப்பு போட்டு சாப்பிடறான்னு தெரியலையே. அப்படின்னா என்ன தெரியல? சுவையா சொரணை இல்லாதவங்க, சுவை அவங்கெல்லாம் யாரு தெரியுமா? சொரணை இல்லாதவங்க, உசாரா இல்லாதவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இல்ல, ருசியாக இல்லைன்னு அர்த்தம். அதாங்க இப்ப யோபு சொல்றாரு, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடாமோ? ஐயா சொன்ன உப்பு இல்லாத பண்ட எங்கதான் போகணுமா? குப்பைக்கு தான் போகணும். சோ உப்பு போடுறதுக்கு ஒரு சகோதரிகள் எப்படி மறக்காம இருக்கீங்களோ, இந்த உலகத்துல நீங்கள் நானும் வாழ்வதற்கு ருசி கொடுக்கிறவர்களாக உங்க வாழ்க்கையை அமைய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2வது பாத்தீங்கன்னா அந்த உப்புடைய ஐயா இப்ப நீங்க சொல்லுங்க ஐயா, இப்ப உங்க சாய்ஸ். தன்னையே ஐயா சொல்ற, தண்ணியில உப்பை போட்டா என்ன செய்யறது? தன்னையே கரைச்சுக்கிறது. வெரி குட், சூப்பர். அதிகம் போட்டாலும் குப்பை கரெக்டா போடணும். அந்த கை பக்கம் நம்மகிட்ட கிடையாதுங்க, அவன்கிட்ட அதிகமா இருக்குது. உப்பை பாத்தீங்கன்னா ஒன்று ருசி கொடுக்கிறது, 2 ஐயா சொன்ன மாதிரி அது தண்ணியில போட்டோம் அப்படின்னா கரைந்து போகக்கூடியது. சோ இந்த உலகத்துல வாழ்ற நீங்க நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? கரைத்து கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்பு. இயேசு சிலுவையில கூட என்ன செய்யறாரு? தன்னை கரைத்து கொண்டார். அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, தன் ஜீவனையே கொடுத்தாரு நமக்காக. மன்னிப்பு என்ற வாசகத்தை அங்கதான் சொன்னாரு.
இயேசு சொன்ன முதல் ஜெபம் என்ன ஜெபம்யா? இயேசு கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம் என்ன ஜெபம்? சரி, சிலுவையில இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன ஜெபங்க? பிதாவை இவளுக்கு மன்னி என்று. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துலதான் என்னது பரமண்டல ஜெபம் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். அதை காட்டிலும் முக்கியமான ஜெபம் 5ஆம் அதிகாரம் 44 வாசிங்க மத்தேயு. சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், உங்கள் படைகளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும். அப்ப முதல்ல கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன ஜெபம்? இயேசு உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபத்தை இயேசு சிலுவையை செஞ்சாரா செய்யலையா? கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அவர் செய்தா செய்யலையா? என்ன சொன்னாரு? பிதாவை இவர்களை மன்னி தாங்கள் செய்து நின்றார். தன்னை தானே அவர் கரைத்து கொண்டார் சிலுவையில. அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு காமிக்கிறதுதான் தன்னை கரைக்கிறதுங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்ச முதல் ஜெபம் அதுதான். நான் நிறைய பேர் இப்படிதான் கேட்பேன், கேள்வி கேட்பேன். ஆனா எல்லாரும் தப்பான்னு சொல்லுவாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் தப்பா சொன்னாலும் 100 மார்க் தருவேன். நீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு போதும். உங்களுக்கு 100 மார்க். ஹல்லேலூயா. தப்பா சொன்னாலும் 100 மார்க், சரியா சொன்னாலும் 101 மார்க். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம் பரமண்டல ஜெபம் இல்ல. இயேசு கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம் உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்பதுதான் முதல் ஜெபம். அந்த ஜெபத்தை சிலுவையில செஞ்சு காமிச்சார் இயேசு. தன்னைத்தானே கரைத்து கொண்டார் இயேசு கிறிஸ்து சிலுவையில. அப்ப உப்பா அவர் இருந்தார்ல, அதனால்தான் தன்னை சிலுவையில கூட தன்னை கரைத்து கொண்டார். தன்னுடைய கிறிஸ்தவனத்தோட தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்தாரு? அர்ப்பணித்தார். பிதாவே பாங்க, பயங்கரமான இது அந்த நேரம், அந்த வலி வேதனை. ஆனா அந்த காட்டிலும் என்ன அங்க ரத்தமும் என்ன செய்தான் வேர்வையாய் வெளியே வந்தது. வேர்வை வழியா தண்ணியே இல்லாம ரத்தம் வெளியே வந்துச்சுங்க. ஹல்லேலூயா. ரத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப உப்பு கரைத்து முதல்ல சொன்னீங்க ருசி கொடுக்கும், வெரி குட். 2வது உப்பு என்ன செய்யறது? கரையணும். 3வது சொல்லுங்க சகோதரிய சொல்லுங்க, சகோதரிய சொல்லுங்க. வெள்ளையா இருக்கும். வெரி அப்பா. உப்பு நல்லா. அந்த சகோதரி பயமா சொல்றாங்க, எங்க பாஸ்டரம்மா நீங்க சொல்லணும்ல வாய் திறந்து. அந்த அவங்க விசுவாசி, ஐயாவுடைய விசுவாசி. பாருங்க சபை என்ன பண்ணுது? என்ன செய்யறது? ஒரு உப்பு என்ன செய்யறது? வெண்மையா இருக்கிறது. அது எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்தத்தை குறிக்கிறது. நம்முடைய தலைக்கு எப்பொழுதும் எண்ணெயாயும் அடுத்த வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையா இருக்கிறது மட்டும் இல்ல, உடம்பு இதுல மட்டும் வெள்ளை அல்ல, அடை உள்ளம் கூட என்ன செய்யணும்? வெள்ளையா இருக்க வேண்டும். அந்த சீசைகள் பரிசேயர் சதுசேயர் சொல்லும் போது வெள்ளை அடிக்கப்பட்ட அப்படின்னு சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேல வெள்ளை ஆனா உள்ள பயங்கரமான காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. உப்பை போல உபயமா இருக்கணும்னா முதல்ல உப்பை போல ருசி கொடுங்க. உப்பை போல தன்னைத்தானே கரைத்து கொள்ளுங்க. எங்க போட்டாலும் கரைந்து, தண்ணியில போட்டா கரைந்து போகும். நான் ஒரு பிசாசை ஓட்டினேன், பயங்கரமான பிசாசு. அது நான் ஊழித்த ஆரம்பத்துல அந்த பிசாசு போவே மாட்டேங்குது. நானும் போராடி 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 சொன்னேன். பிசாசை ஓட்டினாங்க. நானே மனைவி 3 நாள் உபவாசம் பண்ணலாம். அது கடைசியா சொல்லிச்சு வாங்கி திறந்து, கஞ்சியில உப்பை போட்டு, அது சொல்லிச்சு எனக்கு, கஞ்சியில உப்பை போட்டு நீ உப்பை பிரிச்சு கொடு அப்படின்னா நீ செய்வியா அப்படின்னு கேட்டுச்சு. என்னை பார்த்து கேள்வி கேட்டது. எப்படிங்க? கஞ்சி தண்ணியில உப்பை போட்டு உப்பை பிரிச்சு கொடுன்னா கொடுப்பியா அப்படின்னு. முடியாதுதான் அப்படின்னா. என்னைய செஞ்சு எனக்கு செய்வனை செஞ்சு கடல்ல போய் கரைச்சிட்டாங்க. இப்ப நீ வா வா போனா எப்படி போறது? அதெல்லாம் ஒண்ணு சேர்க்க முடியுமா உன்னையால? அந்த பிசாசு சொன்னுச்சுங்க. எனக்கு அந்த என் வாழ்க்கையில அது ஒரு அனுமானம் பிசாசு. என் வாழ்க்கை அது மாதிரி ஓட்டுனதே கிடையாது. நானும் அது போல சொன்னேன். அது கடல்ல கரைச்சாலும் எங்க கரைச்சாலும் நீ போய் தான் போராடும் போது அது உருண்டு பிறண்டு என்ன செய்து அழுது கொண்டு விடுச்சு.
அந்த பிசாசு நம்ம கற்றுக் கொடுக்குது. எனக்கு இதுக்கு தெரியாது, இந்த விஷயம் தெரியாது. அது சொல்லுது, நீ கஞ்சி தண்ணியில உப்பை போட்டு உப்பை பிரிச்சு குடிப்பான்னு கிடைச்சு என்ற கேள்வி. அப்பனா என்ன தெரியுமா? உப்பு அது தண்ணியிலே தன்னைத்தானே கரைத்து கொடுக்கிறது. ருசி கொடுக்குறது மட்டுமல்ல, உப்பு கரைத்து கொடுக்குது. அது உப்பு வெண்மையா இருக்கும். அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. நான் பரிசுத்ததா, நீங்களும் என்ன செய்யுங்க? பரிசுத்தமா இருங்க. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. பிரித்து பிரிச்செடுக்கிறது. நான் அதெல்லாம் எழுதல, ஆனா அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு ஊழியக்காரரு. அது கடல் தண்ணியில இருந்து என்ன செய்யறது? அப்போ உங்களை என்னையும் உலகம் என்ற கடல்ல ஆண்டவர் என்ன செஞ்சுக்காரு? உங்களை என்னையும் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? வயல்னா என்னது? சபையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சோ வேறு பிரிக்கப்பட்டவளாக. வெரி குட். நீங்க நான் எழுதிக்கிறேன், நான் எழுதல ஆனா எழுதிக்கிறேன், சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். சரி, வேறு பிரிக்கப்பட்டவளாக ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். இப்போ சகோதரி சொல்லுங்க ஒண்ணு. பக்குவம். வெரி குட். உப்பு ஊறுகாய் போட்டு வச்சோம்னா அது கெட்டு போகாமல் என்ன செய்யறது? உப்பு பாதுகாக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? சோ உப்பை போல எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையா, நம்ம சபை வர விசுவாசிகளுடைய வாழ்க்கையா, குடும்ப காரியங்களா, மற்ற காரியங்கள் கெட்டு போகாமல் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ நீங்க அது இயேசு கிறிஸ்து கூட கெட்டு போனதை என்ன செய்த? ரட்சிப்பதற்கு தான் வந்தாரு. மறுபடியும் கெட்டு போவதுக்கு இல்ல. ஆதாம் கெட்டு போயிட்டார்கள், ஆனால் அது காரியத்தை மீட்டு அவளை கெட்டு பாதுகாக்கிறதுக்காக இயேசு வந்த. அப்போ ஒரு உப்பு என்ன செய்யறது? எந்த பொருளையும் எந்த காரியத்தையும் கெட்டு போகாமல் என்ன செய்யறது? பாதுகாக்கக்கூடியது. அடுத்து சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. காரமா? சரி சரி, வேற எதுவும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லுங்க. உப்பு எல்லாத்துக்கும் உதவுங்க, எல்லாத்துக்கும் உதவும். அப்போ உப்பை போல நீங்கள் நானும் உதவக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சொல்லுங்க, அடுத்து வேகமா சொல்லுங்க. வெளியே, அதாவது கடைகள்லாம் வச்சு பாத்தீங்கன்னா உப்பு போட்டுலாம் வெளியே தான் வச்சு, உள்ளே வைக்க மாட்டாங்க, வெளியே தான். வேற சொல்லுங்க. வேற நான் என்ன சொன்னா, உப்புடைய பயன்பாட சொல்லுங்க. வெளியே வைக்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டாம். அது சொல்லிட்டாங்க. கிருமி நாசினி, அதாவது ஊறுகாய் இருக்கட்டும், எந்த இதெல்லாம் இருக்கட்டும், கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. அடுத்து சொல்லுங்க. ஐயோ, சரி, ரைட், ஓகே, நான் சொல்றேன் வேகமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த உப்பை நீங்க ஒரு கல் எடுத்து இப்படி அப்படி அமைக்கி பாருங்க, எப்படி இருக்கும்? உடைக்கவே முடியாது. அத நைஸா இருக்க, நீ நைஸா உப்பு அரைச்சு கூட அது அப்படி பிதிக்கி பாருங்க, எப்படிதான் இருக்கும்? கரகரதான் இருக்கும், சொர சொரம் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ரொம்ப உறுதித்தன்மை அதிகமா இருக்கும். சரி, நமக்கு உறுதியா இருக்கணும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அப்போ சொன்ன 3 காரியம்: ஜெபத்துல உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், ஐக்கியத்துல உறுதியா இருக்கணும், அப்போஸ்தலர் உபதேசத்துல உறுதியா இருக்கும். உப்பை போல நீங்களும் உறுதி உள்ள வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்து பாத்தீங்கன்னா, உப்பு பாத்தீங்கன்னா, அடுத்து நீங்க நெருப்புல போட்டா என்ன நடக்கும்? படபடபடன்னு அடிக்கும். அதே போலதான் நீங்கள் உப்பா இருக்கும்போது, நெருப்பா இருக்கும்போது ஆண்டை கொண்டு வெடித்து கிளம்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய விசுவாசம், நம்முடைய அபிஷேகம், நம்முடைய கிருபை உள்ள காரியங்கள்லாம் என்ன செய்யணும்? உப்பை போல வெடித்து கிளம்ப வேண்டும். இதெல்லாம் உப்புடைய நிறைய இருக்குது, நீங்க தியானிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன், நீ சொல்லாதது சில இதை என்ன செய்வேன் எழுதி வச்சுக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, அதாவது பாதுகாக்க ருசி கொடுக்கக்கூடியது, அடுத்து தனித்தனாய் கரைத்துக் கொள்ளக்கூடியது, கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியது,
வெள்ளையாய் பரிசுத்தம் வெள்ளையா இருக்கக்கூடியது, உறுதியா இருக்கக்கூடாது. நெருப்புல போட்டாலும் என்ன செய்யுது, வெடிக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? சோ இந்த இப்படி உப்பை போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும். உப்பை போல உபயோகமா இருக்க வேண்டும். ஆண்டவர் நீங்கள் உலகத்துக்கு என்ன செய்யணும், உப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது வாசி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. போதுங்க. முதலாவது நீங்கள் உலகத்துக்கு எப்படிங்க, உப்பா இருக்க, பயனுள்ளதா இருங்க. 2வது நீங்கள் பயனுள்ளதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்க வேண்டும், வெளிச்சமா இருக்க வேண்டும். இந்த வெளிச்சத்தை குறித்து நீங்க பேசுங்க ஐயா அப்படி விட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பேசுவேன். எத்தனை மணி நேரம் பேசுவேன்? 2 hours பேசலாம். எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்த முனிவர்கள், வந்த ஞானிகள், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே போ வெளிச்சம் கிடைக்கும், இந்த மலைக்கு போ அங்க மகர ஜோதி தெரியும். எப்படிங்க? இங்கே போ அங்கே போ, அதை பார் இதை பார், நீ ஏற்று விளக்கு ஏற்று வீட்டுல, இப்படிலாம் சொன்னாங்க. விளக்கு ஏற்றினா கொரோனாலாம் ஓடின்னு ஒரு காலத்து சொன்னாரு நம்மாளு. விளக்கு ஏத்துனா கொரோனா ஓடிடும். தட்டை வச்சு அடிச்சா அதெல்லாம் கை தட்டினா இப்படிலாம் சொன்னாரு. நம்ம அதுக்கெல்லாம் சொல்லல. எல்லாரும் அதை செய்ய, அதை பண்ணு, அதான் பண்ணாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் சொன்னாரு, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் அங்கே எங்கே அங்க போ இங்க போ அப்படிதான் பார்த்தாங்க. ஆனா மக்களும் ஏதோ வெளிச்சத்தை பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்று சொல்லிதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இருக்காங்களா இல்லைங்களா? வெளிச்சத்தை பார்க்கணும், அதை செய்யணும் அப்படின்ட்டு இங்கெல்லாமா ஓடுறாங்க, விரதம் இருந்து ஓடுறாங்க, சொக்கப்பான கொளுத்துறாங்க. வெளிச்சத்தை பார்க்கணும்ட்டு அங்க வா அங்க கொளுத்துறாங்க, அது பாரு, பார்த்தா புண்ணியம் கிடைக்கும், அது கிடைக்கும்ட்டு மக்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கார்கள். யாரும் எந்த தெய்வமும் எந்த ஞானியும் எந்த விஞ்ஞானியும் சொல்லவில்லை, நான் தான்ப்பா அந்த விளக்கு, நான் தான்ப்பா அந்த வெளிச்சம், நான் தான்ப்பா அந்த பிரகாசம், நான் தான் அந்த ஒளி அப்படின்ட்டு யாருமே சொல்லவில்லை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். அப்ப இயேசு நீங்கள் சொல்றாரு இல்லையா, அப்ப நீங்கள் என்று உப்பான்னு சொல்லிட்டாரு. அந்த உப்பு சரியாக உபயோகப்படுறதுக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாருன்னா, வெளிச்சமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் இருளை வெளிச்சமாக்குவீர், என் விளக்கை ஏற்றுவீர் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் ஏன் அந்த ஜெபத்தை அப்படி சொன்னாருங்க? அவர் இருளதான் இருந்தாரா? இருக்காங்களா? அது சொல்லலாம். இது பேச 2 மணி நேரம் ஆகும். ஆதாம ஏவாளையும் சுருக்கமா சொல்றேன். ஆதாம ஏவாள் சுருக்கமா இல்ல, அத மத்த கருத்துல விட்டுட்டு ஒரு முக்கியமானதை மட்டும் சொல்றேன். அது ஆதாமும் ஏவாளும் தேவ மகிமையோடு, தேவனுடைய ரூபத்தோடு, தேவனுடைய சாயலோடு, விளக்காய் வெளிச்சமாய் தேவனோடு கூட எப்பொழுது இணைந்து கொண்டே இருந்தார்கள். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறாரு. அவ்விடத்துல எவ்வளவு இருள் இல்லை. ஆதாம் எவ்வளவு எப்படி இருந்தாங்க? ஆனா சொன்னாரு, தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய மகிமையின்படியும் ஆதாம் ஏவாளை செத்துட்டார். இவரும் ஒளி, இவங்களும் ஒளி. காலையில சாயந்தரம் வருவாரு, இவன்ட பேசுவாரு, போயிடுவாரு, வருவாரு, போயிடுவாரு, பேசுவாரு. பிசாசு பார்த்தான், நம்ம தானே பரலோகத்துல ஒளியா இருந்தோம், நம்ம தானே மகிமையா இருந்தோம், எது நம்மளெல்லாம் என்னெல்லாம் கற்கள்னாலே ஆண்டவர் சிருஷ்டித்தாரே, நவரத்தை 9 விதமான கற்கள்லாம் என்னை அலங்கரித்து வைத்திருந்தாரு. இப்போ சாதாரண மனுஷனை மண்ணை எடுத்து அவனுக்கு ஜீவ ஒளியை கொடுத்து அவனை ஒரு ஜீவ ஆத்மாவாக ஒரு பிரகாசமான மனிதனாக மாத்தி வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி பிசாசு மறுபடியும் அங்க ஆதியாமத்தையும் வரேன், பொய்ய சொல்லி ஏமாத்தி அவன் என்ன செய்தா, தேவனுடைய சாயல்ல
தேவனுடைய சாயல்ல இருளையும் தேவனுடைய மகிமையில காரிருளையும் தன்னுடைய அந்த தேவனுடைய ரூபத்துல அவன் என்ன செய்தான், தேவர்களின் அந்த மகிமை அந்த ஒளிய அவன் என்ன செய்தான் கொண்டு வந்ததால ஆதாம் ஏவாளும் தான் நிர்வாணம் என்று அறிந்து தேவனை கண்டு, அக்கினி வருது, தேவனை கண்டு தன்னுடைய மகிமை போச்சு, தன்னுடைய மகிமை போச்சு, காரில் வந்தது, தன்னுடைய ஆத்துமாவுல இருள் வந்தது, அந்த அந்த தேவ சாயல் போய் இருள் வந்தது. தேவன் வரும்போது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்? வெளிச்சத்தை பார்த்து பயம், ஒளிந்து கொண்டார்கள். விளக்கு அணைக்கப்பட்டது. பழத்தை சாப்பிட்ட உடனே அணைஞ்சு போச்சு. ஆதாமு ஏவாளும் 7 இடங்கள்ல எரிந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்களா நீங்கள் நானும் வெளிச்சம் கொடுக்கணும்னா 7 இடங்கள்ல எரியணும். எத்தனை இடத்துல எரியணுங்க? அந்த வசனத்தை மட்டும் வேகமா சொல்லிட்டு முடிக்கலாமா? அடுத்த முறை வந்தா நம்ம பாயிண்ட் பேசுவோம். ஐயா நம்ம டைம் குடிப்பீங்களா? ஒரு 1/4 மணி நேரம். சாப்பாடு வந்துச்சா? சரி, இன்னொரு ஒரு 15 நிமிஷம். ஓகேங்களா? 7 இடங்கள்ல ஆதாமு ஏவாளும் எரிந்து கொண்டிருந்தார்கள். பிசாசு, பைபிள் சொல்லுது, அவன் பொய்யனா இருக்கிறான். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பைபிள் சொல்றது நீதிமொழிகள்ல அவன் பொய்களை என்ன செய்யறான்னா, பொய்களை ஊதி தள்ளுகிறான். ஒரு விளக்கு அணைக்கணும்னா என்ன செய்யணும்? அது ஊதுனாத்தான் விளக்கு. நீ பர்த்டே ஃபங்க்ஷன்ல நீங்க என்ன பிள்ளைகளை ஊது சொல்றல, எதுக்கு? அந்த வயசு முடிஞ்சனோன்னு விளக்கு ஏற்றப்படுகிறது, அதனால அதை ஊதி அணைக்கிறோம் அந்த வயசு முடிஞ்ச உடனே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பொய்களை ஊதி, சந்தேகத்தை ஊதி, தேவ சாயலை போது தேவர்களின் சாயலை கொடுத்து ஊதி அவன் என்ன செய்தான்? விளக்கு அணைச்சிட்டான். இந்த விளக்கை ஏற்றும்படியாகத்தான் அதான் 7 இடத்துல எரிஞ்சால. முதல் எங்க எரியணும் அப்படி பாத்தீங்கன்னா, யோபு புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமா வாசிங்கன்னா சீக்கிரம் முடிக்கலாம்ல. வேகமா 7 வசனம் வாசிக்கணும் சீக்கிரமா. 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் எரிந்தது, போதும், பிரகாசித்தது. ஒரு மனிதனுக்குள்ளாக தலையில என்ன எரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன எரியணுங்க? தீபம் எரிய வேண்டும். தலையிலே தீபம் எரிய வேண்டும். அடுத்து வசனத்தை விட்டு வேகமா வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரம் ஐயா ஒருத்தர் வாசிக்க, சகோதரி ஒருத்தர் மாறி வாசிக்கல வேகமா சீக்கிரமா. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, கண்ணுல என்ன எரியணும்? விளக்கு. என்ன எரியணும்? விளக்கு எரிய வேண்டும். தலையில தீபம் எரியணும், கண்கள்ல என்ன எரியணும்? விளக்கு எரிய வேண்டும். இந்த விளக்கு சரியா எரிஞ்சாதான் மற்றவங்களை பார்க்கும்போதுதான் எப்படிதான் பார்க்கும்? பிரகாசமாவே பார்க்கும். இதெல்லாம் அந்த கண்ணுல விளக்கு சரியா இல்லாட்டா இவன் எப்படி இருப்பான், இவன் எப்படி இவன்ட்டு சந்தேகமாவே பார்க்க வைக்கும், சந்தேகமாவே பேச வைக்கும், சந்தேகமாவே என்ன செய்யும்? எல்லாவற்றையும் செய்ய வைக்கும். எது? இந்த விளக்கு சரியா எரியாட்டி. சரி வேண்டாம், அதுக்கு போக வேண்டாம், அது நேரம் ஆயிரும். அப்போ விளக்கு முதலாவது தலையில எரிய வேண்டும் தீபம், கண்கள்ல விளக்கு எரிய வேண்டும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுக்கு மேல வசனத்தை வாசிங்க. சூரியனை போல முகத்துல என்ன வேணும்? பிரகாசம் வேணும். தலையிலே தீபம், கண்களிலே விளக்கு, முகத்திலே பிரகாசம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் வேகமா ஐயா எடுங்க டக்குன்னு. 4:6 4:6 இல்ல, யாக்கோப்பு தானே? இல்ல 6:4 இருக்கும் பாருங்க. சாரி,
மூணாம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நாவும் நெருப்பு தான். அப்ப நாவல என்ன இருக்கணுங்க? நெருப்பு இருக்க வேண்டும். சோ நீங்க நிறைய நாவல பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு, தேவனுடைய நெருப்பு இல்லாதனாலதான் தேவையில்லாத பேசி தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கி அந்த என்னென்ன குழப்பத்தெல்லாம் உண்டாக்குது, என்னென்ன செய்யுது அப்படின்லாம் என்ன செய்யுது இந்த நாவை பத்தி இருக்கிறது. ஆனா நாவல என்ன இருக்கணும் அப்படின்னா, உண்மையாவே தேவன் கொடுத்த அந்த அக்கினி நாவு என்ன செய்யணும்? நெருப்பு அப்படிங்கிறாரு. இது சுடும். நாவு என்ன செய்யுது? சுடக்கூடியது. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க, வைங்க, ஊதுங்க பாப்போம். என்ன இருக்குது? சூடா இருக்குது. நாவு நெருப்பு. இந்த நாவிலதான் ஒரு மனிதனுடைய திருவள்ளுவர் கூட ஒரு இது எழுதிக்கிறார்களா? இது நானு 17 வயசுல இன்னைக்கு 18 18 தெரியல, அந்த வயசுல மருந்த குடிச்சு அப்படிதான் புலப்பிட்டு இருந்தேன். 5 நாள் போராடிட்டு இருந்தேன். சாட்சி பயங்கரமான சாட்சி. 5 வருஷம் நான் போராடிட்டு இருந்தேன். எப்ப ஐயா சவுண்ட் கம்மியா வைங்க ஐயா, இங்க நான் பேசுறேன். சோ 5 நாள் போராட்டிட்டு பாருங்க. அப்ப அந்த ஐயா சொன்ன திருக்குறளெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்க அம்மா என்னை திட்டாங்க, அப்படி பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், என்ன சுட்ட அப்படின்ட்டு அப்படிதான் புலம்பிட்டு இருந்தேன். சோ அதை விட்டுருங்க. இப்ப நாவு நெருப்பு. அப்ப தலையில தீபமும் கண்களிலே விளக்கும் முகத்திலே பிரகாசமும் நாவல தேவனுடைய நெருப்பும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். 20:9 எத்தனை வந்திருக்குது ஐயா? வாசிங்க. என் வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில். அப்ப இருதயத்துல என்ன இருக்கணும்? அக்னி இருக்கணும். அதாங்க இயேசு அந்த வேத வாக்கியங்களை எம்மாவுடைய சீஷர் விளக்கி காண்பிக்கும் போது சொல்றாங்க, அவர் பேசும்போது என் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படிங்காங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு விளக்கி காண்பித்த வேத வசனத்தின் வெளிச்சத்துல அக்னி இருந்தது. அதுதான் நம்முடைய உள்ளங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. அப்படி உள்ளங்களை என்ன செய்யறது? பற்றி பிடிக்கக்கூடியது அதுதான். அப்படி இருதயத்தில் என்ன இருக்கணும்? அக்னி என்ற தேவனுடைய வார்த்தை. வாசிங்க, அடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். சாரி, வாசிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. போதும். ஆவில என்ன இருக்கணுங்க? தீபம் இருக்கணும். ஆவின என்னது? நான் பேசல, இதுதான் ஆவி. புரியுதா உங்களுக்கு? சொல்லுவாங்கல்ல, வளவளன்னு பேசுங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க? வளவளம் பேசுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவளை பார்த்து, ஏன் ஆவி போற மாதிரி பேசுற? அப்ப ஆவிங்கிறது என்னது? பேச்சோட சம்பந்தப்பட்டது. நம்ம பேசுன்ற பேச்சு, இயேசு பேசும்போது கிருபையுள்ள வார்த்தை வந்தது, அனைவரை உயிர்ப்பித்தது, அனைவரை உருவாக்கினது, அனைவரை ரட்சித்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆவில என்ன இருக்கணும்? தீபம் இருக்கணும். தலையில தீபம் இருக்கணும், ஆவில தீபம் இருக்கணும், ஆவில தீபம் இருக்கணும். அடுத்து சங்கீத புஸ்தகம் 119 115 முடிய வசனம், என் கால்களுக்கு தீபமும். ஆமென், அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 3 இடத்த தீபத்தை கொடுத்து, தலையில தீபங்காரு, அடுத்து ஆவில தீபங்காரு, அப்படியே கால்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? தீபம் என்ற காரியம் இருக்க வேண்டும். இந்த 7 விளக்கத்தான் ஜெகஜோதியா ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் இருந்து கொண்டிருந்த அந்த 7 விளக்கத்தான் பிசாசு என்ன செய்தான்? பொய் சொல்லி ஏமாத்தி தந்திரமா இருந்து அவங்க விளக்க அணைச்ச உடனே பயந்தாங்க. அப்பதான் நிர்வாணம் என்று பயந்து ஓடி ஒளிந்தார்கள். அக்னியான தேவன் வரும்போது ஆதாமே எங்க இருக்கேன்னு கேட்கும் போது இவன் விளக்கு அணைக்கப்பட்டிருந்ததுனால என்னுடைய பிரகாசம், தலையில இருந்த தீபம் அணைக்கப்பட்டிருந்தது, அவருடைய முகத்திலிருந்த பிரகாசம் அணைக்கப்பட்டிருந்தது, அவருடைய கண்களிலிருந்த விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது, அவருடைய ஆவிலிருந்த தீபம் அணைக்கப்பட்டிருந்தது, அவருடைய இதயத்திலிருந்த அக்னி அணைக்கப்பட்டிருந்தது, நாவிலிருந்த நெருப்பும் அணைக்கப்பட்டிருந்தால பேச முடியாமல் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான் ஆதாமும் ஏவாளும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. பெண்ணு அப்படின்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? பெண்ணை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க தெரியுமா? குத்து விளக்கு. என்ன விளக்குங்க? சொல்லுங்க, என்ன விளக்கு?
இப்போ பொண்ணு பார்க்க போறாங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க போய் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஏம்மா நீதாம்மா என் வீட்டுல வந்து என்ன செய்யணும்? விளக்கு ஏத்தணும். ஏன் விளக்கு ஏத்தணும் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? ஆஹா, ஏன் விளக்க ஏத்தணும் சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆதாம்பின் விளக்கு அணைச்சவ இவதான். பழத்தை சாப்பிட்டல்ல, இவன் விளக்கு அணைஞ்சு போச்சு. ஆடு சொன்ன சாவேன்னு சொன்னால, ஏங்க அதை பத்தி பேச பயங்கரமா இருக்கும். சாவே சொன்ன சாவே இல்ல. அப்போ என்ன செய்தா? இந்தாங்க நான் அந்த பழத்தை சாப்பிட சொன்னல, நான் சாப்பிட்டேன், ஆனா என் விளக்கு அணையவே இல்லை, நீங்களும் சாப்பிடுங்க. இவனும் சாப்பிட்டான். பொண்டாட்டி ஆசையா, அதான் ஆரம்ப கால அந்த அம்மா தானே, ஆசையா கொடுக்காலேன்னு சொல்லி சாப்பிட்டான். அவன் ஆனா பாத்தீங்கன்னா ஆவில இருந்த தீபமும் தலையில இருந்த தீபமும் அந்த பிரகாசம், அந்த கண்கள் இருந்த விளக்கு எல்லாமே என்ன செஞ்சு? அது அணைஞ்சு போச்சு. ஆவியிலையும் அணைஞ்சு போச்சு, ஆத்மாவிலும் அணைஞ்சு போச்சு. இருளும் காரிலும் வந்தது. சரீரத்துல மரண இருள் 930 வருஷம் கழிச்சு அதுவும் அணைஞ்சு போச்சு. நித்தியமாய் வாழக்கூடிய ஆதாம ஏவாளும் அணைஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்வோமா? அப்போ பெண் பார்க்க போனா என்ன செய்வாங்க? என் வீட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க? விளக்கு ஏத்தவாமா. ஏன் தெரியுமா? என் வீட்டுக்கு என் பையன் விளக்கு அணைச்சது நீதான் வந்து என்ன செய்யணும்? என் வீட்டுல விளக்கு ஏத்தணும். அப்ப பெண் என்பவள் யாரு? குத்து விளக்கு. ஆனா இப்போ குத்து விளக்கா இருக்க வேண்டிய என்ன செய்யறாங்க? விளக்கு அங்க வீட்டுல போய் அணைக்கிறாங்க. வீட்டுக்கார குத்து, மாமையார குத்து, மாமனார குத்து, நாத்தனார குத்துன்னு குத்திட்டே இருக்கிறாங்க. அங்க என்ன செய்யும்? விளக்கு ஏற்றப்படுமா? அணைக்கப்படும். நீங்க விளக்கை ஏற்றுங்க சகோதரிகளே, விளக்கு அணைக்காதங்க. குடும்பம் விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அதை அணைத்து விட்டால் நீங்க குத்து விளக்கா இருக்கிற முழுக்க மற்றவங்களை குத்துற விளக்கா இருக்கக்கூடாது. அது விளக்கா இருந்தீங்கன்னா அணைஞ்சு போயிடும், குடும்பமே ஒன்று இல்லாம போயிடும். அல்லேலூயா சொல்வோமா? சார் நான் நிறைய பேசுறேன், அதை பத்தி இன்னொரு நாளைக்கு பேசுறேன், ஓகேங்களா? சரி, இந்த விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு. ஆண்டு சொல்றாரு, அந்த அணைஞ்ச விளக்க நான் சிலுவையில என்ன செய்தேன்? ஏற்றுப்படிங்க வந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த அணைஞ்சு போன விளக்கெல்லாம் விளக்கு ஏற்ற ஒளியாக என்ன செய்தேன்? இந்த உலகத்துக்கு வந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அக்னியில போட வந்தேன்னு சொன்னார்ல, அந்த அக்னியை எங்க போட்டா தெரியுமா உங்களுக்கு? ஏங்க நான் ஆண்டுடைய கிருபைனால 1189 அதிகாரத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கிறேன். நான் 2 வருஷம் தான் பைபிள் காலேஜ் படிச்சேன், ஆனா தேவ சமூகத்துல நிறைய படிச்சிருக்கிறேன். அக்னியை போட வந்தேன்னு சொன்னார்ல, எங்க போட தெரியுமா உங்களுக்கு? உடனே நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு ஓடாதங்க. அந்த அக்னியை போட வந்தாரு எங்க இருக்குன்னா சிலுவையில போட்டாருங்க. சிலுவை தான் அக்னியை போட்டாரு. அங்கதான் அக்னியை போட்டாரு. அங்கதான் அந்த சிலுவையில போட்ட பிறகுதான் என்ன வந்துச்சு? ரட்சிப்பே அங்கதான் ஆரம்பிக்குது. அவளை மறித்து அடக்கம் செய்யப்பட்டு 3 நாள் உயிர் தெழுந்த பிறகுதான் ரட்சிப்பே ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் யாருமே ரட்சிக்கப்படல. இன்னொரு நாளைக்கு பேசலாம், ஓகேங்களா? சரி, அப்ப நீங்கள் நானும் உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். அதான் நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். உன்னத 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அல்லேலூயா. சோ நீங்களான எப்படி இந்த யாருடைய பிள்ளைகளா இருக்கும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும். சோ உண்மையாவே கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரே வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 3வது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. பரிசுத்த ஆவி உலகத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். வெளிச்சமா இருப்பீர்கள், சாட்சிகளா இருப்பீர்கள், அடுத்து உப்பா இருப்பீர்கள். இந்த உப்பா இருக்கிறவங்க வெளிச்சம் கொடுத்தாங்கன்னா 3வது நீங்களான உலகத்துல சாட்சியாய் வாழ முடியும். உப்பாவும் இருக்க முடியல, எங்க நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியும்?
வெளிச்சமே கொடுக்க முடியல, எப்படிங்க சாட்சியா வாழ முடியும்? ஆண்டவர் ஊழியக்காரர்களாகிய தேவ பிள்ளையாக எங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? சாட்சியாக வாழ வேண்டும். இந்த சாட்சியாய் வாழுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் நமக்கு மிக மிக அவசியம். அந்த பரிசுத்த ஆவியுடைய பலன் இருந்தா தான் நீங்கள் நான் என்ன செய்ய முடியும்? சாட்சியாய் வாழ முடியும். இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்களை, அதான் 3 காரியம் சொன்னேன். ஒன்று, உப்பாக உலகத்துல பயனுள்ளவர்களாய் நீங்கள் நானும் வாழணும்னா என்ன செய்ய வேண்டும் சொன்னேன். 2வது, இந்த உலகத்துல வெளிச்சமா இருக்கணும். வெளிச்சமா இருந்தா தான் நீங்கள் நானும் என்ன செய்ய முடியும்? உலகத்துல சாட்சியாய் வாழ முடியும் தேவனுக்கு என்று. அல்லையிலே சொல்லுவோமா? சோ இந்த 3 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த 3 விஷயம் நிறைய பேசலாம், ஆனா பேச நம்ம நேரம் இல்லை. இன்னைக்கு ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்போம். அதுவரை எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு உப்பா உலகத்துக்கு மாற்றி வைங்கயா. இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்க வேணும்னா இதெல்லாம் இருந்தா தான் அந்த உலகத்தை சாட்சியாய் வாழ முடியும். ஒரு வல்லமுள்ள ஊழியக்காரனாய், ஒரு வல்லமுள்ள விசுவாசியா நான் என்ன செய்ய முடியும்? விளங்க முடியும், இருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாம் அப்படி எழுந்திருக்கலாமே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord. நன்றி. Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. மக்கு நன்றி ஆண்டவரே. ரிபாலாபா சந்தரதுரா பாலாபா. ஆவியானவரே, மிக்க ஆண்டவரை சொல்றாரு, இந்த உலகத்துக்கு உங்களை என்னை வைத்துக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு உப்பாக இருக்க வேண்டும். உப்பை போல ஒரு ருசி உள்ள வாழ்க்கை, உப்பை போல ஒரு பாதுகாக்கிற தன்மை, உப்பை போல நீங்கள் நானும் உபயோகமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்க அப்படி இருந்தா தான் ஒரு பயன் உள்ளவர்களாய் உப்பை போல வாழணும்னா இந்த உலகத்துல நீங்கள் நானும் வெளிச்சமா இருக்கணும். வெளிச்சமா இருக்கணும்னா அவைங்கள்ல 7 இடங்கள்ல தீவமாக, அக்னியாக, நெருப்பாக நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும், இருக்க வேண்டும், பிரகாசமா இருக்க வேண்டும். கண்கள்ல எப்பொழுதும் தேவனுடைய விளக்கு, வார்த்தை என்ற விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் வெளிச்சமா இருக்க முடியும். உலகத்துக்கு உப்பா இருந்தா வெளிச்சமா இருப்போம், வெளிச்சமா இருந்தா நீங்கள் நானும் சாட்சியா இருப்போம். ஏன் சொன்னார்? நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் சொல்லி. ஆகவே அன்பான தேவ ஊழியக்காரர்களாய் நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், பாடுங்க. மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே, கலங்காதே, கைவிட மாட்டான். கலங்காதே, கலங்காதே, உன்னை கைவிட மாட்டான். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்த ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்த ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம். சகோதரனே, சகோதரியே, நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். அல்லேலூயா. நம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இறுதியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாம் என்றது ஒரு ஜெப ஐக்கியத்தை ஜெபிக்கலாம். ஜெபம் முடிச்சிடலாமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி வேலைக்காக